World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சார் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. ஓகே, எல்லா நபர்களையும் பஞ்சபூதங்களையும் வந்து பிரார்த்தனை. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிக அற்புதமான ஒரு வகுப்புல இருக்கோம். நம்ம திதி ரகசியங்கள் அப்படிங்கிற பயிற்சி வகுப்புல தான் வந்து இருக்கோம். ஏற்கனவே நம்ம 6-7 டைம் வந்து இந்த திதி ரகசியங்கள் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு. சும்மா சிம்பிளா எடுத்தாச்சு, ரொம்ப எலாபரேட் பண்ணி நம்ம வந்து எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு வந்து வகுப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருச்சு. நிறைய மாணவர்கள் வந்து படிச்சிருக்காங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இது மேல வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட், ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுக்கும்போது வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு அமைப்புல இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது எனக்கு இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எடுக்கும்போதும் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலும் இது மேல ஒரு ஸ்பெஷல் கேர் அப்படிங்கிறது நான் வச்சுக்குவேன் எப்பவுமே. நான் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் முதல்ல நான் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திதி தான் நான் வந்து எடுத்துக்குவேன். இதுக்கப்புறம் ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல நான் படிச்சுட்டு இருக்கும்போது, ஜாதகம் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி படிக்கும்போது பலன் சொல்றதுக்கெல்லாம் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்குமா இல்லையா? தடுமாற்றம் அப்படிங்கிறது இப்ப நீங்க ஆரம்ப நிலையில வந்து ஜோதிடம் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு தடுமாற்றம் இருக்கும். எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது, எதை சொல்றது, நிறைய விதிகள் நம்ம படிச்சிருப்போம். ஆனா வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். உண்மையா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு? எனக்கு நம்ம இருக்கு ஜோதிடம் நிறைய படிக்கிறோம், நிறைய விதிகள் இருக்கு. அப்படிதான் இருக்கு. இன்டராக்டிவா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். கிளாஸ் இன்டராக்டிவா இருக்கும். நீங்க இன்டராக்ட் பண்ணலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. உங்க சைடு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா மட்டும் தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா மியூட் பண்ணி, சரிங்களா? அதை பத்தி பரவாயில்ல, சரிங்களா? அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. நம்ம எதை பாக்குறது, ஏன்னா நம்ம வந்து லக்ன ரீதியா ஆரம்பிக்கிறதா, சந்திர ரீதியா ஆரம்பிக்கிறதா, திசாபுத்தி ரீதியா ஆரம்பிக்கிறதா, அதுக்கப்புறம் கோச்சார் ரீதியா ஆரம்பிக்கிறதா, எப்படி வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுல ஆரம்பத்துல ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. எனக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற தடுமாற்றம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சுது. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சமயத்துல நான் ஒரு கத்துக்கிட்ட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திதி சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு. திதிகளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அது எப்படி சொல்றது, அது போற போக்குல ஒரு கத்துக்கிட்டது அப்படிங்கறத வந்து சொல்லலாம், சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து திதி அப்படிங்கறத பத்தி நிறைய மூல நூல்கள்லாம் வந்து இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மூல நூல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பெருசா இல்ல. சும்மா திதின்னு சொல்லி கொடுத்து வச்சிருப்பாங்க, திதி சூன்யம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப அதை பத்தி இது எப்படி வந்து பலாபலன்கள் பாக்குறது அப்படிங்கிற ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து இல்ல. இப்பவும் கூட இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்போ நூல்கள்லாம் கூட எழுதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இது குருநாதர் மூலியமா நான் வந்து கத்துக்கிட்டது. நிறைய இடங்கள்ல நான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கேன். நான் படிச்சதோட என்னைக்குமே வந்து விட மாட்டேன். அதை வந்து ஆய்வு பண்ணி பார்ப்பேன் ஒண்ணு. இதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்னென்ன விதிகள் இருக்கோ, என்னென்ன விதிகள் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டனோ, அதை வந்து மாணவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாம நான் சொல்லி கொடுத்துருவேன். மாணவர்களுக்கும் தெரியும், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே நிறைய ஃபாலோவர்ஸா இருக்கீங்க, நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸா கூட இருக்கீங்க. இப்போ அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து எனக்கு இயல்பாவே உண்டு. நான் எதையும் வந்து மறைக்க மாட்டேன், வெளிப்படையா இருப்பேன். அந்த மாதிரிதான் ஐம் நேக்டு அப்படின்னு கூட சொல்லலாம், ஜோதிடம் கத்துக் கொடுக்கறதுல, சரிங்களா? இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நான் அது கத்துக்கிட்டது அப்படிங்கிறது நம்ம அப்படியே ஒரு படிப்படியா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. இப்ப அதை ப்ரூவ் பண்றதுக்காக என்னன்னா, ஆரம்ப காலத்துல இந்த நிறைய ஜோதிட நூல்கள்லாம் வரும். அதுல வந்து சில ஜாதகங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ராசி பலன் இந்த பத்திரிகையில எல்லாம் போடுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு கேள்வி பதில் மாதிரி எல்லாம் போடுவாங்க, பார்த்திருப்பீங்களா? ஆரம்ப காலத்துல நான் அதில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 20, ஒரு 2002 2003 அந்த ரேஞ்சில சொல்லிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் அந்த குமுதம் ஜோதிடன்னு வரும், நிறைய அந்த ஜோதிட நூல்கள்லாம் வரும், நிறைய ஜோதிட பத்திரிகை எல்லாம் நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் அது கூட பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அப்ப இப்பெல்லாம் ஜோதிட பத்திரிகை அப்படிங்கிறது வந்து கம்மி ஆயிருச்சு. அப்ப அதுல எல்லாம் வரக்கூடிய ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல வரும். அப்ப அதுல வரும்போது என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து நான் வீடு வந்து எப்ப வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியா வந்து போட்டிருப்பான். இப்ப அவங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் டைம் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு நான் வீடு வந்து எப்ப வாங்குவேன், அதுக்கப்புறம் எனக்கு வீடு வாங்குற யோகம் இருக்கா, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அல்லது எனக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அது நிறைய இருக்கும், அந்த கேள்வியா வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அது அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கக்கூடியது. அவங்க வாயில எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் இந்த காரணத்துக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன், அதுக்காக எனக்கு இது வந்து தேவைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த கேள்வியா கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஜோதிடர் வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் கொடுத்திருப்பாங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த டைம்ல இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்பான். அந்த மாதிரி பாக்குறாங்களா இல்லையா? இப்ப ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு ஒரு பதில் எல்லாம் வந்து நம்ம பண்றாங்களா இல்லையா? நிறைய ஜோதிடர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையா இல்லையா?
அப்போ அந்த மாதிரி நான் அந்த திதி படிக்கக்கூடிய காலங்கள்ல அந்த ஜாதகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட நான் நிறைய உதாரண ஜாதகங்கள் கலெக்ட் பண்ணி தான் நான் வந்து படிச்சேன். அப்போ அதே மாதிரி இப்ப நீங்க இந்த திதி கிளாஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு 20 ஜாதகங்கள், இப்போ உங்க ஜாதகம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ஜாதகங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எந்த இடத்துல வந்து முதல்ல பிரச்சனை இருக்கு, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பண்ணா தீர்வு ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து வந்துடும். இது நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இதை வந்து வச்சுக்கலாம். திதி வச்சே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு முறை தான் இந்த திதி. சில நிறைய பேருக்கு வந்து திதியை பத்தியான விழிப்புணர்வு அப்படிங்கிறது கிடையாது. நிறைய திதி தானே, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடறான். உண்மையா இல்லையா? நிறைய வந்து என்ன சொல்றாங்கன்னா திதி வந்து பாக்குறதே கிடையாது. நிறைய ஜோதிடர்கள் அதை வந்து அது ஒண்ணும் வேலை செய்யாதுங்க, பஞ்சாங்கத்துல இருக்கிறதாங்க, அது ஒண்ணும் வேலை செய்யாதுங்க அப்படிங்கிற மாதிரி வேலை அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி போறவங்க பரவாயில்ல, அவங்கள விட்டுறலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அதனால நான் பயன்படுத்துற இந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா நான் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த 5 நாள் நம்ம கிளாஸ் நம்ம சொல்லியிருக்கோம், 5 நாள் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நான் எப்பவுமே ஒரு 2 டேஸ்ல எல்லாம் கூட நான் எடுத்திருக்கேன். திதியை பத்தி வந்து ஒரு 2 டேஸ்ல கூட நம்ம எடுத்திருக்கோம். இப்படி இருந்தாலும் ஒரு 5 டேஸ் இருந்தா இன்னும் நல்லா டெப்தா நிறைய பேர் கத்துக்கணும்னு நினைச்சாங்க. அதனால ஒரு 5 டேஸ் நான் வந்து கிளாஸை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். சரிங்களா? அதனால அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படின்னா இதை சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரத்திலேயே நீங்க வந்து ஒரு பலன் சொல்றதுக்கு ஒரு எளிமையான ஒரு முறை இருக்கு அப்படின்னா இந்த முறை. புரியுது இல்லைங்களா? சும்மா பார்த்தோன்னே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நுட்பமான முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு நீங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தீங்கன்னாவே போதும். நீங்க அநேகமா வந்து நாளைக்கே நீங்க வந்து பார்க்க, இன்னைக்கு ஒரு சில ஹோம்ஒர்க் எல்லாம் நான் வந்து கொடுத்துருவேன். நீங்க அது நாளைக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்பீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நாளைக்கே சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துருவீங்க. இன்னைக்கு கிளாஸ் முடியும் போதே நீங்க வந்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, திதி வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து உங்களுக்குள்ள வந்துடும். நான் சொல்றது இன்னைக்கு கிளாஸ் முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். நிறைய பேர் வந்து கிளாஸ்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறீங்க. சரி, நான் எப்பவுமே நான் இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விளக்கமே நான் கொடுக்க மாட்டேன். எப்பவுமே நம்ம ஸ்டூடெண்டோட ஜாதகம் அல்லது யாராவது ஒரு லைவ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகம் நம்ம எடுத்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசுவோம். நீங்களே வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நிறைய ஜோதிடர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கூட இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது கிடையாது. திதியை பத்தியான ஒரு விழிப்புணர்வு இப்ப இல்ல. கண்டிப்பா இது ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல பலன் வந்து சொல்ல முடியும். நல்ல பலன் அப்படிங்கிறதுல ஒரு தீர்வு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ல முடியும். இது மட்டும் வச்சே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ண முடியும். பஞ்சாங்கங்கள் இருக்கக்கூடிய இந்த திதியை வச்சே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து பண்ண முடியும். மேஜிக் மாதிரி பண்ண முடியும். புரியுங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பொதுமக்கள் அப்படிங்கிறது இந்த திதி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? பொதுமக்கள் ஃபாலோ பண்றாங்களா? பொதுமக்கள் ஃபாலோ பண்றாங்களா? திதி வந்து என்னென்ன திதி எல்லாம் ஃபாலோ பண்றாங்க? தேவசத்துக்கு திதி கேட்பாங்க. தேவசத்துக்கு தான் முக்கியமா திதி கேட்பாங்க. அதுதான் கேட்பாங்க. திதினா வந்து கர்ப்பணம் கொடுக்கறதுக்காக கேட்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முக்கியமா சில விஷயம், இந்த விஷயங்கள்லாம் தெரியாது சாதாரண மக்களுக்கு. ஜோசியர்களுக்கு தெரியும். ஜோதிடர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அது எப்படி வந்து பயன்படுத்துறது, எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாது. நிறைய ஜோதிடர்களுக்கு தெரியாது. ஓபன் ஸ்டேட்மெண்டாவே சொல்ல முடியும். நிறைய இப்போ ஒரு சில விழிப்புணர்வு அப்படிங்கலாம் வந்திருக்கு. நிறைய ஜோதிடர்கள் எல்லாம் படிக்கிறாங்க. நிறைய ஜோதிட ஆசிரியர்கள் எல்லாம் உருவாயிட்டாங்க. தப்பு கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒண்ணு நல்லதுதான். மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் போய் சேரும் போது, நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லா எப்பவுமே கொஞ்சம் நல்ல விஷயங்கள் வளர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நெகட்டிவா இருந்தா டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். நல்ல விஷயங்கள் கொஞ்சம் ஆர்கானிக் மாதிரி தான். நம்ம ஒரு தாவரம் வைக்கிறேன்னு வச்சுக்கலாமே, அது வந்து வளர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு வந்து கொஞ்சம் தாமதமா இருக்கும். பட் ஆனா அது போய் நல்லா ஒரு ஆழமா வந்து பதிஞ்சிடும். இதே கெட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயிரும், அது மறைஞ்சு போயிடும். சீக்கிரமா ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்பீடா போகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த விஷயம் அப்படிங்கிறது அதோட ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, எப்பவுமே வந்து அணையர் விளக்கு வந்து ரொம்ப பிரகாசமா எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணையர் விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு இது ஒரு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
சரிங்களா? ஓகே. பொதுமக்கள் அப்படிங்கிறது திதியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அமாவாசை இருக்கு இல்லையா? அமாவாசை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அமாவாசைக்குன்னா அவங்க மூதாதையர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படையல் கொடுக்கறது. ஒரு சிலர்லாம் வந்து அவங்க தர்ப்பணம் எல்லாம் கூட கொடுப்பாங்க. அமாவாசை ஒவ்வொரு மாத அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்ப்பணம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராமத்துல எல்லாம் வந்து அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா இட்லி சுடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்துல கிராமப்புறத்துல அமாவாசை அப்ப இட்லி சுடுவாங்க. மத்த டைம்ல எல்லாம் சுட மாட்டாங்க. இட்லி அப்படிங்கிறது ஒரு பெரிய பலகாரமா ஒரு அரிய பண்டமா வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அது எதுக்காக சொல்றாங்களாமா? அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து இல்ல. நிலா இல்லையா? அமாவாசையில என்ன இருக்கு? அமாவாசையில என்ன இருக்கு? இருள் சூழ்ந்திருக்கா? சந்திரன் அன்னைக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. அதனால சந்திரன் வடிவத்துல இருக்கக்கூடிய இட்லி வந்து பாத்தீங்கன்னா சுடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. எத்தனை பேருக்கு புதுசா இருக்கு? புதுசுதான். எனக்கும் புதுசா இருக்கு. புதுசா தான் தெரியுது. புதுசுதான் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல கேள்விப்பட்டதில்லை. இல்ல ஓகே, பரவாயில்ல. இதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அமாவாசை அப்படின்னாவே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சு வழிபடக்கூடிய வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. அமாவாசைக்கு தான் போவாங்க. பௌர்ணமிக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக மாட்டாங்க. அமாவாசைக்கு தான் போவாங்க. அமாவாசைக்கு போகும்போது இப்போ ஒரு தேங்காய் வந்து உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப தேங்காய் வந்து ஒரு மூடி உடைச்சிங்கன்னா இப்படி வந்துருமா? ஆமா. வந்துருமா இல்லையா? தேங்காய் உடைச்சு இப்படி பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா அது சந்திரன் மாதிரி, பூரண சந்திரன் மாதிரி அங்க இருக்கும். பாத்திருக்கீங்களா? பார்த்தேன். பூரண சந்திரன் மாதிரி சந்திரனுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரதிபலிக்குது. அங்க சந்திரன் இல்லாதங்காட்டிக்கு அதை ஈக்குவேட் பண்ற மாதிரி சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அன்னைக்கு பாக்குறதாக அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அது இல்ல அப்படிங்கறக்காக அதுக்காக அவங்க வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க. அப்ப தேங்காய் உடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சந்திரன் மாதிரி இருக்கும். இப்போ முழுசா பாத்தீங்கன்னா 2 சந்திரன் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தேங்காய் உடைக்கும் போது வந்து நம்மளுடைய மூதாதையர் நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு காரியம் வந்து நல்லா வந்து சுலபமா முடியணும், ஒரு காரியம் வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு மனசுக்கு திருப்திகரமா வந்து பாத்தீங்கன்னா நடக்கணும் அப்படின்னாவே அவங்க இறை வழிபாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் உடைக்கிற வழக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கு மூல காரணம் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி வந்து பிரதிபலிக்கிறது தான் காரணம். புரியுதுங்களா? இட்லி சுடுறது அதுதான். இட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சந்திரனோட தன்மையில இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். இட்லி வந்து சந்திரன் மாதிரி இருக்கும். கிராமப்புறத்துல யாராவது வளர்ந்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன் சுடுறாங்கன்னு தெரியாது. அமாவாசையானா மட்டும்தான் இட்லி வந்து சுடுவான். அப்புறம் தீபாவளி அப்ப சுடுவான். ஏதாவது ஒரு நோம்பி அந்த மாதிரி வந்தாதான், ஏதாவது ஒரு வீட்டுல வந்து விழா இருக்கு அல்லது ஒரு இந்து பண்டிகை அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு வச்சுக்கலாம். பெரிய பண்டிகை இருந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி வழக்கம் இருந்துச்சு, இட்லி சுடுற வழக்கம். அதுல இவ்வளவு தத்துவம் இருக்கு, அதை புரிஞ்சு வச்சுக்கோ. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் தத்துவம் பிளஸ் அர்த்தம், அது வந்து தத்துவார்த்தம்னு பேரு. இந்த தத்துவார்த்தத்தோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க படிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மனசுல போய் ஆழமா வந்து பாத்தீங்கன்னா பதியும். புரியுதுங்களா? அது அப்ப எந்த ஒரு விஷயத்தை படிச்சீங்கனாலும் சரி, எங்க வேணாலும் நீங்க படிங்க, அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தத்துவம் இருக்கணும், ஒரு அர்த்தம் இருக்கணும். சும்மா வந்து தத்துவம் மட்டும் இருக்கு, அது வந்து நடைமுறைக்கு இல்லாம இருந்துச்சுன்னா வேலை செய்யாது. இப்போ ஒரு சில பழமொழி எல்லாம் கூட இருக்கு இல்லையா? இப்ப ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயம் வந்து சமைக்கிறதுக்கு உதவாது. படிச்ச விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சா மட்டும் பத்தாது, அதுல வந்து ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து வெளிப்படுத்து. இப்ப யாராவது ஒருத்தங்க ஒரு காமெடியா கூட சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இப்ப ஏதோ ஒரு புத்தகம் பார்த்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். புத்தகம் பார்த்து சமைக்கிறாங்கன்னா எல்லாமே வந்து இதுல இதுக்கப்புறம் கடுகு போடணும், எண்ணெய் போடணும், இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை இதெல்லாமே போடணும். அப்படி பாத்தீங்கன்னாலும் அந்த இது வந்து வராது, கரெக்டா வந்து வராது. என்ன பண்ணேன்னு யாரா போய் கேட்கும் போது அவங்க அடுப்பே பத்த வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ புத்தகத்துல வந்து ஏதாவது ஒரு சமையல் புத்தகம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து அடுப்பை பற்ற வைக்கவும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்களா? அடுப்பை பற்ற வைக்கவும் அப்படின்னு சொல்லி எங்கேயா எந்த புத்தகத்திலயே அது எழுதியிருக்கா? சமையல் புத்தகம் எல்லாம் வாங்கியிருப்பீங்க யாரா? இப்ப நிறைய பெண்மணிகள் எல்லாம் இருக்கீங்க. ஏன் எழுதல அதை பத்தி? அது பேசிக் தெரிஞ்சிருக்கணும்னு. அந்த மாதிரிதான். அது ஏன் அப்படின்னா யாரா ஒருத்தவங்க வந்து அதை சொல்லி கொடுத்தாதான் இந்த வித்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பலிதமாகும். அந்த மாதிரிதான் எல்லா வகையான சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கு.
சும்மா இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கல, சும்மா புத்தகத்தெல்லாம் வாங்கி படிச்சு அப்படிங்கிறது நிபுணத்துவம் பெறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வராது. யாராவது ஒரு குரு மூலியமா ஒரு சில வித்தைகள் நீங்க கத்துக்கும் போது அதுல வந்து ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து உண்டு. நிறைய நீங்க புத்தகம் வந்து வாங்கலாம், நிறைய புத்தகங்கள் நீங்க வந்து படிக்கலாம், படிக்க வேணாம்னு நான் சொல்லல. பட் அது வந்து நடைமுறைக்கு வந்து ஒத்து வருதா அப்படிங்கிறது சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். அதை பார்த்துட்டு நீங்க சரி பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து வர முடியும். சும்மா நான் புத்தகம் வைக்கிறேன், என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான புத்தகம் அப்படிங்கறத வச்சிருக்காரு, ஆனா வாங்கி மட்டும் வச்சிருக்காரு, படிக்க மாட்டார். புரியுங்களா? யாரா இருந்தாலும் சரி, ஜோதிட துறையில இருந்தாலும் சரி, இல்ல மற்ற துறையில இருக்கிறவங்க கூட இருக்கலாம், இந்த மாதிரி இருந்தா கூட தினசரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. படிக்கலாம், அல்லது நீங்க வந்து கேட்கலாம். ஒரு யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. பட் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புத்தகம் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்க மனதுக்கும் உடம்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மன உறுதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்ல புத்தகங்கள் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். புரியுங்களா? உங்களோட ஆன்ம பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஜோதிட புத்தகங்களும் அதே மாதிரிதான். புத்தகம் நீங்க ஒரு டைம் படிச்சா ஒரு மாதிரி புரியும், ரெண்டாவது டைம் படிச்சீங்கன்னா வேற மாதிரி புரியும், மூணாவது டைம் படிச்சீங்கன்னா அதோட வேற மாதிரி புரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு நூலை படிச்சீங்கனாலும் ஃபர்ஸ்ட் டைம் படிச்ச மாதிரி ரெண்டாவது டைம் இருக்குது, ரெண்டாவது டைம் இருக்கிற மாதிரி மூணாவது டைம் இருக்கு. ரெண்டாவது டைம் படிக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம படிச்சோமா அப்படிங்கிற மாதிரி தோணும். யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களே அனுபவம் இருக்கும் இல்லையா உங்களுக்குள்ளேயே? ரெண்டாவது டைம் படிக்கும் போது மேலோட்டமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிருப்பீங்க, நிறைய அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ரெண்டாவது டைம் படிக்கும் போது அதுல உள்ள அர்த்தம் என்னன்னு புரியும். மூணாவது டைம் படிக்கும் போது உள்ளர்த்தம் அப்படிங்கிறது புரியும். ஒரு புத்தகம் வாங்கி, நல்ல ஒரு உருப்படியான ஒரு புத்தகம் வாங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது புரியும். ஒவ்வொரு டைம் படிக்கும் போது ஒவ்வொரு மாதிரி சில அனுபவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரியும். நீங்க அதை அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இது இந்த எல்லாத்தெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திதி அப்படிங்கிறதே நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிறைய பேர் தான் உரிமையெல்லாம் கூட கொண்டாடிட்டு இருக்காங்க, இது நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய உரிமையெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே, அது அவங்களோட இதுதான், அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். யாருமே எந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட முறை அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு எல்லாம் உருவாக்க முடியாது, ஏற்கனவே அது இருக்கிறது தான். உண்மைதானே? இப்ப யாராவது திதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதா இல்லையா? மதங்கள் கடந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, மதங்கள் கடந்து இந்த திதி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப ஏதாவது ஒரு ரம்ஜான் வந்து கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு முஸ்லீமா இருக்கிறாரு, அவர் வந்து ரம்ஜான் கொண்டாடுறா பிறை பார்த்து தான் அவர் கொண்டாடுறாரு. உண்மையா இல்லையா? பிறையை வச்சுதானே கொண்டாடுறாங்க. இப்ப இதுல இவங்க பாத்தீங்க அப்படின்னாலும், கிறிஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலும் இப்ப எல்லாம் அமாவாசை இரவு ஜெபம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பௌர்ணமி வழிபாடு எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து மத வழக்கத்துல இருக்கக்கூடிய விபூதி எல்லாம் வச்சிருக்காங்க, விபூதி வச்சிருக்காங்க, விளக்கு வைக்கிறாங்க, உப்பு போடுறாங்க. தேரெல்லாம் எங்க ஊர்ல இருக்கும், கரும்பத்தம்பட்டியில இருக்கேன் நானு, அங்கெல்லாம் வந்து தேரெல்லாம் வைக்கிறாங்க, தேருக்கு வந்து உப்பு போடுறாங்க. தேரெல்லாம் அவங்க வழக்கமே கிடையாது. அவங்க அந்த கிறிஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த அவங்க மதத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுக்காக அவங்களுடைய முறையை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. அங்க என்ன முறை வழக்கத்துல இருக்கோ அதை வந்து அவங்க கொண்டு வந்துருவாங்க. இங்க நம்ம ஊர் தேர்ல எல்லாம் வந்து இப்ப யாராவது ஒருத்தவங்களுக்கு மருகெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம், மருகெல்லாம் இருக்கு அல்லது ரொம்ப கஷ்டமா இருக்காங்க அப்படின்னா உப்பையும் மிளகையும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? உப்பு மிளகை வந்து அந்த தேர் மேல வந்து போட்டு விடுவாங்க. இல்லது அந்த கொண்ட இறங்குன்னு சொல்லுவாங்க, இந்த தீ மிதிக்கிறதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது அதுல வந்து கொண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குண்டம், அது ஆக்சுவலா அது கொண்டம்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அந்த கொண்டத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உப்பையும் மிளகையும் வந்து உள்ள போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? கஷ்டம் தீருன்னு சொல்லுவாங்க, தேர் மேல வந்து போடுவாங்க, குண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. இப்ப அந்த மாதிரி போடும்போது கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல என்ன தன்மை வெளிப்படுத்துது அப்படின்னா, இப்ப உப்பு அப்படிங்கிறது வந்து சந்திரனை வந்து குறிக்கும், மிளகு அப்படிங்கிறது சூரியன். உப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை குறிக்கும், மிளகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் குறிக்கும். மிளகுல நிறைய வெரைட்டி இருக்கு, அதெல்லாம் அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பட் எந்த வகையான மிளகு இருந்தாலும் வந்து சூரியனை குறிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோம். அப்போ அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது இங்க வந்து சூரியனையும் சந்திரனையும் இணைக்கிறாங்க. உப்பு மிளகு சேர்க்கும் போது அங்க என்ன நடக்குது? இணைப்பு நடக்குது, ஒரு இணைவு நடக்குது. அதை வச்சு இவங்க எல்லா வகையான கஷ்டம் வந்து தீந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த உப்புல இந்த குண்டத்துல போடுறது, அதுக்கப்புறம் தேர் மேல போடுறது அப்படிங்கிற மாதிரி, அது அந்த மாதிரி போட்டா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது. எப்பவுமே ஏதாவது ஒரு கஷ்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து
நேர்மறையாவோ அல்லது இப்ப நேரா இருக்கலாம் அல்லது எதிர்மறையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனையும் சந்திரனையும் வந்து ஒரு எப்படி சொல்றது, நேர்மறையாவோ அல்லது எதிர்மறையாவோ அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி சில தன்மைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அப்ப இது சூட்சுமான முறை இருக்கு. அங்க வந்து சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூட்சுமான முறையில அங்க வந்து செயல்படுது. இங்க வந்து அவங்க சூரியன் சந்திரனா அவங்க கூப்பிடல, அதுக்கு பதிலா அதோட காரகத்துவ பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்துறாங்க. இது ஏன் இந்த திதி கிளாஸுக்கு வந்து அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து திதி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காரணமானது அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும். திதி உருவாருக்கு காரணமான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன். அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சோம். இது இந்த கிளாஸுக்கு வந்து அவசியமா இருக்கும், ஒரு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைக்கிறோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ இதே வந்து கிரக ரீதியா பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னா அப்பாவை குறிக்கும், சந்திரன் அப்படின்னா அம்மாவை குறிக்கும். ஜோதிடம் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஜோதிடம் நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? தாய் தந்தையருக்கு உண்டான காரக கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இருக்கா? காரகத்துவம், கிரக காரகத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா வரும். சூரியன்னா வந்து அப்பா, சந்திரன்னா வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரிங்களா? இது இந்த சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்ம காரகன் ஒரு பேர் இருக்கு. ஆன்ம காரகன் பேர். நம்ம உயிருக்கு வந்து காரகம் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான். சந்திரன் அப்படிங்கிறது உடல் காரகன் அப்படின்னு பேர் இருக்கு. மனோகாரகன் பேர் இருக்கு. மனோகரன்னே பேர் இருக்கு. உடல் காரகன், மனோகாரகன். உடலை வந்து ஆளுமை பண்றது, நம்மளோட மனசை வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை பண்றது. உடலை மனசை வந்து ஆளுமை பண்ணக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை வந்து குறிக்குது. இதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்ம பலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். புரியுது இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு பெரிய தலைவர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து இப்ப நம்ம நரேந்திர மோடியாவே இருக்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து நம்ம பாரத பிரதமரா இருக்காரு. அவரே இருக்காரு அப்படின்னா இப்ப இந்தியாவை வந்து அவர் வந்து ஆளுமை பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்தியாவை ஆளுமை பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மனோபலம் இல்லாம அவருக்கு வந்து பண்ண முடியுமா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ம பலம் இல்லாட்டி பண்ண முடியுமா? ஆன்ம பலம் இல்லாட்டி பண்ண முடியுமா? ரெண்டுமே சேரணும். அந்த சூரியனோட அனுகிரகமும் சந்திரனோட அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அப்ப அது நேர்மறையா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா புரியுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அது இயற்கையாவே நடந்துரும். அவங்களுக்கு அந்த உடல் பலம் ஒண்ணு அதிகமா இருக்கலாம், அல்லது மனபலம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கலாம், அல்லது ஆன்ம பலம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆன்ம பலம் அப்படிங்கிறது அவங்க ஒரு இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து நடக்கணும்னு கற்பனை பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்க அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு உங்க வீட்டுல வந்து புரியுற மாதிரி சொல்றதுக்காக இந்த ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு பேரனோ பேத்திக்கோ வந்து காது குத்து வைக்கலாம்னு வைக்கிறீங்க அப்படி வச்சுக்கலாம். காது குத்து வைக்கலாம்னு வைக்கிறீங்க. ஓகே, நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. இப்ப டிசைட் பண்ணா என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க? என்னென்ன பண்ணணும்? என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும்? கார்டு போடணும் சார். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேருன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணுவீங்களா? ஒரு 150 பேருக்கு சொல்லலாம் சிம்பிளா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 250 வந்துடும். அதுல வந்து கொஞ்சம் சிம்பிள் பண்ணுவீங்க. ஒரு 100 பேர்த்த கழிச்சுட்டு மறுபடியும் திருப்பி ஒரு 150 பேர் வந்து இது பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்களா? இப்ப 150 பேருக்கு வந்து நீங்க கார்டு அடிக்கிறீங்க அப்படின்னா இப்ப நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா 150 கார்டு தான் நீங்க அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க திடீர்னு வந்து மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 30 கார்டு இருக்காது, தீந்து போயிடும். திருப்பி வந்து அவங்க வேற யாராவது ஒருத்தர்கிட்ட சரி அவங்களே கூப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சது 150 கார்டு தான், 150 கார்டு தீந்து இருக்கும். இதுல வந்து இன்னொரு 30 பேருக்கு சொல்லி விடுவீங்க. கூப்பிடுவீங்களா இல்லையா? சரி கூப்பிட்டாச்சு அப்படி வச்சுக்கலாம். 30 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. ஓகே, இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணுவீங்களா இல்லையா? பண்ணுவோம். அது அந்த ஃபங்க்ஷன் பண்ணவங்களுக்கு அந்த இது தெரியும், அதுக்காக சொல்றேன். இப்போ நீங்க ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுப்பீங்க. இந்த 150 பேர் எடுத்துட்டீங்க, எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்க, அல்லது இப்பெல்லாம் நிறைய வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் பண்ணி கூட அவங்க பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய வாட்ஸ்அப்லயே தகவல் போட்டு விட்டுறாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி கிடையாது. எல்லாம் போய் நேரடியா போய் வந்து கொடுக்கணும், பத்திரிக்கை கொடுத்தாதான் வருவாங்க, நேர்ல சொன்னா மட்டும்தான் வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு. இப்ப ஏதாவது ஒரு விருந்து அப்படின்னா கூட போன்ல சொன்னா கூட வந்துடுறாங்க. உண்மையா இல்லையா?
பெரிய காரியத்துக்கு மட்டும்தான் காதுல கேட்டா வந்துருவாங்க, அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப எல்லா விஷயமே ஆயிருச்சு. காலம் மாறிடுச்சா இல்லையா? உள்ளங்கையில் உலகம், செல்போன் வந்துருச்சு, உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷன் இதாகணும் அப்படின்னா உங்க மனசுல ஒரு கற்பனை அப்படிங்கறது பண்ணுவீங்களா இல்லையா? எங்க மண்டபம் வைக்கணும், இப்ப ஒரு கற்பனையா ஓட்டி பாப்பீங்களா இல்லையா? கண்டிப்பாக. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும் அப்படின்னாவே இந்த சூரியனோட அனுகிரகம் சந்திரனோட அனுகிரகம் தேவை. மனோபலமும் ஆன்ம பலமும் இருந்தா மட்டும்தான், உடல் பலமும் இருந்தா மட்டும்தான் அந்த காரியம் அப்படிங்கிறதே சக்சஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இந்த திதி அப்படிங்கிறது சூரியன் மூலியமா சந்திரன் மூலியமா வருது. அப்போ இந்த திதி அப்படிங்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தெரியுதா? தெரியுதுங்கய்யா. தெரியுதா இல்லையா? ஓகே, இது அப்படியே நிறுத்துவோம். பின்னாடி பார்ப்போம். இதை பத்தி நிறைய விளக்கங்கள் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் பார்ப்போம், நாளைக்கு கூட பார்ப்போம். அதை பத்தி பரவாயில்ல. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்ட ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா பொதுமக்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அது அமாவாசை நம்ம சொன்னோம். அமாவாசைக்கு இட்லி எல்லாம் வச்சிருக்காங்க, அது சந்திரனை பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் உடைச்சு வழிபடக்கூடிய வழக்கம். ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிறை வடிவ தோற்றம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துது அப்படிங்கிற சில விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அப்போ இதுல இப்ப இங்க சந்திரன் அப்படிங்கிறது வருதா? இங்க ஒரு தேங்காய் உடைக்கும் போது இங்க சந்திரன் அப்படிங்கிறது வருதா? ஒரு இட்லி சுடும் போது சந்திரன் அப்படிங்கிறது வருதா? வருது. டைரக்டா வருதா? தேங்காய் தண்ணி வருதுங்க ஐயா. இல்ல அது தண்ணி விடல. இப்ப நீங்க டைரக்டா வருதா? இப்ப சந்திரனே அங்க வருதா, வேலை செய்தா? அது சூட்சுமான முறையில அங்க வேலை செய்யுது அப்படிங்கிற அர்த்தம். கரெக்டா? கரெக்ட். உண்மைதானே? ஓகே. அதே மாதிரி அதாவது ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா அம்மா அப்பா இல்லாம, தாய் தந்தையர் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது உருவாக முடியாது. தாய் தந்தையர் அப்படிங்கிறது தேவை. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தாய் தந்தையர் அப்படிங்கிறது தாயை குறிக்கிற கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன். இதுக்கப்புறம் அப்பாவை குறிக்கிறது பாத்தீங்கன்னா சூரியன் சொல்லிட்டோம். அப்ப இந்த 2 கிரகங்கள் மூலியமா தான் நம்ம உருவே ஆகிறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த திதி அப்படிங்கிறது நம்ம அம்மா அப்பா போல செயல்படக்கூடிய ஒரு தன்மை பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திதி அப்படின்னா அம்மா அப்பா மூலியமா அம்மா அப்பா போல செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு திதிக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நேர்மறையான குணம் உண்டு, எதிர்மறையான குணம் அப்படிங்கிறது உண்டு. உண்மையா இல்லையா? இப்ப எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நேர்மறையான விஷயம் இருக்கும், ஒரு எதிர்மறையான விஷயம் அப்படிங்கிறது இருக்கும். இருக்குமா இருக்காதா? எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு இல்லையா? இந்த உலகமே அந்த மாதிரிதான் ஆக்கப்பட்டிருக்கு. நேர்மறையான விஷயம் இருக்கு, எதிர்மறையான விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கு. அங்க அது என்ன தத்துவம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இருள் ஒளி அப்படிங்கிற தத்துவத்தை சொல்றாங்க. இருள் ஒளி அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லி வைக்கிறாங்க. இது இதே சீனால எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இன்யாங் தத்துவம்னு சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு இது போட்டுட்டு இன்யாங் தத்துவம்னு சொல்லி வைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும். யாராவது பாத்துருக்கீங்களா இன்யாங் சிம்பிள்? அக்குபஞ்சர்ல இருக்குங்க. இருக்கு. ஓகே. அதான் அவங்க சைனால இருந்து வரக்கூடிய அவங்க சைனா அந்த பக்கம் ஹாங்காங் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது அந்த ஏரியால இருந்து வரக்கூடியதெல்லாம் அவங்க இதெல்லாம் இருளொளி தத்துவம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தும். இல்ல இருக்கிறதா இது இங்க மட்டும் கிடையாது, உலகளாவி இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அவங்க வேற வேற அமைப்புல அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப முஸ்லீம்கள் பயன்படுத்துறாங்கன்னு நம்ம சொல்லிட்டோமா இல்லையா? முஸ்லீம்கள் பயன்படுத்துறாங்க, பெரிய வழிபாடு அவங்க பாக்குறாங்க. பெரிய தெரியல அப்படின்னா அவங்க வழிபாடே இன்னைக்கு பண்ண மாட்டாங்க, அடுத்த நாள் பண்ணுவாங்க. உண்மையா இல்லையா? உண்மைதான். யாரா மறுக்க முடியுமா? முடியாது. அப்ப அவங்களும் திதியை ஃபாலோ பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டின்ஸ்ல எல்லாம் அமாவாசை இரவு ஜெபம் அப்படிங்கறது அவங்க பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பாக்குறீங்க, இப்ப நிறைய இடத்துல பாப்பீங்க அமாவாசை இரவு ஜெபம், பௌர்ணமி கூட்டு பிரார்த்தனைன்னு கூட அவங்க நிறைய பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? இது மதம் கடந்தது. இது மட்டும் கிடையாது, நம்ம இந்து மதம், கிறிஸ்டின் மதம், முஸ்லீம் மதம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மதம் கடந்து இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய மதங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வேற ஏதோ ஒரு வகையா அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம பொதுவா நம்மளுக்கு தெரிஞ்ச மதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 மதம் சொல்லலாம். இந்து மதம், நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது. கிரகங்கள் இப்ப என்னோடது உன்னோடதுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. என்னுடையது உங்களுடையது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சொந்தமானது, எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. இது நான் தான் வந்து இது அப்படின்னு சொல்லி யாருமே வந்து பாத்தீங்கன்னா உரிமை அப்படிங்கிறது கொண்டாட முடியாது. யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இப்ப சொத்து பத்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு, அல்லது 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு, அப்படி கூட வச்சுக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? 1000 கோடிக்கு சொத்து வச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். ஏதாவது 1 ரூபா கொண்டு போக முடியுமா மேல? முடியாது. முடியாது. சரிங்களா? நம்மளுக்கு உண்டானது இப்பெல்லாம் 6 அடி நிலம் கூட கிடையாது. அவங்க என்ன பண்ணி வச்சிடறாங்க, கிரிமட்டோரியம் வந்துருச்சு, நிறைய இடத்துல மின்மயானங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு, அழகா ஒரு சொம்புல கொடுத்துட்றாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கை அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதுக்குள்ள எவ்வளவு வகையான கஷ்ட நஷ்டங்கள், இன்ப துன்பங்கள், மனோவேதனைகள், ஒரு நல்ல எப்படியா வேணாலும் இருக்கலாம். இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்போ ஒவ்வொரு சாஸ்திரங்கள் படைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் வந்து வளர்ச்சி அடையணும், அந்த சாஸ்திரத்தை வச்சு அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் எல்லா வகையான சாஸ்திரமே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. அதை வந்து யாராவது ஒருத்தர் குரு மூலியமா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை, நிறைய சூட்சும விளக்கங்கள். இப்ப யாராவது ஒருத்தர், இப்ப இவர் ஒரு குருன்னு வச்சுக்கலாம், கீழே வந்து ஒரு 2-3 பேருக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஒரு 4-5 பேருக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க பாருங்க, இங்க 5-6 பேர் வந்துட்டாங்க அப்படி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த குரு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுத்துருப்பாரு. குரு அப்படிங்கிறவரு இதுல மாணவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து பாகுபாடு பார்க்க மாட்டார். மாணவர், ஐயோ உனக்கு நீ வந்து நல்லவன், நீ வந்து எனக்கு இதா இருக்க, நீ எனக்கு நிறைய சேவை பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. குரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவானவரு. இவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. குரு அப்படிங்கிறவரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுப்பாரு. ஆனா இந்த குரு பக்தி வந்து எந்த மாணவனுக்கு அதிகமா இருக்கும், இந்த மாணவனுக்கு குரு பக்தி அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு விசுவாசம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம், இவனுக்கு வந்து அந்த வித்தை அப்படிங்கிறது இவரை விட நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். குரு பக்தி வந்து யாருக்கு இருக்கோ, குரு விசுவாசம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கோ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா குருவோட குரு நினைச்சு ஒரு சில விஷயங்கள் குரு வந்து மறைச்சு கூட வச்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த யார் வந்து பக்தியா இருக்காங்களோ, யார் விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். இவர் ஒருத்தர் இவரை விட கம்மியா ஒரு பக்தி வச்சிருக்காரு, இவங்க எல்லாம் கொஞ்சம் பக்தி ரொம்ப கம்மியா இருக்காங்க, இவர் வந்து ரொம்ப பிளஸ்ல இருக்காரு, இவர் வந்து கொஞ்சம் பிளஸ்ல இருக்காருன்னா இவரை விட கொஞ்சம் கம்மியா வந்து பாத்தீங்கன்னா புரியும். இவருக்கு புரியக்கூடிய விஷயம் புரியாது, இவருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புரியும். புரியுங்களா? இதுக்கு சொல்ற காரணம் இருக்கு, அதையும் சொல்றேன், இது முடிச்சுட்டு சொல்றேன். இதுக்கு காரணம் இருக்கு, இது ஏன் வந்து இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்ட்டு நிறைய விஷயம் இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன். ஓகே, இப்ப பாருங்க, இவங்களுக்கு வந்து சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கலாம், இவங்க வந்து பெருசா சும்மா படிக்கிறோம், அவங்ககிட்ட நாங்க சும்மா படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தாண்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க முடியாது. அவ்வளவுதான், அதுக்குள்ளேயே வந்து அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. பெருசா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆக முடியாது. இது ஏன் இந்த இடத்துல சொன்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சிலர்லாம் கூட சொன்னாங்க, சார் நான் அங்க படிச்சிருக்கேன் இங்க படிச்சிருக்கேன், எங்க வேணாலும் படிங்க, அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு அந்த குரு அப்படிங்கிறவரு எங்க வேணாலும் நீங்க படிச்சிருக்கலாம், அந்த குரு அப்படிங்கிறவரு எல்லாத்துக்கும் பொதுவாக தானே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் உங்க மூஞ்சி கூட நான் பார்க்கல, ஒரு சிலர் புதுசா இருக்கீங்க, ஒரு சிலர் நான் மூஞ்சி கூட நான் பார்க்கல, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நான் ஏதாவது உங்களுக்கு நான் ஸ்பெஷலா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல நான் சொல்ல முடியுமா? முடியாது, சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு குரு இருக்காரு அப்படின்னா இவர் வந்து எவ்வளவு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் இவங்க மாணவர்கள் எல்லாத்துக்குமே. யார் வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க, யார் அதிகமா சக்சஸ் ஆவாங்க? குரு பக்தி உள்ளவங்க. அப்ப குரு பக்தி யாருட்டு இருக்கோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆவாங்க. ஒரு விசுவாசமா யார் இருக்காங்களோ அவங்க வந்து சக்சஸ் ஆவாங்க. இதனாலதான் பெரிய பெரிய குருநாதர்கிட்ட நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகாம கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கும். நான் அங்க படிச்சேன் இங்க படிச்சேன், நான் எம்ஏ பிஹெச்டிமாங்க, நான் பிஹெச்டி வாங்கிட்டேன் சார், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பலன் சொல்லுங்கன்னா சொல்ல தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் என்னது? இந்த குரு பக்தி அப்படிங்கிறது இல்லாத இருக்கிறது தான், இந்த விசுவாசம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது தான். இன்னும் ஒரு சிலர் அதில் விட எக்ஸ்ட்ரீமா போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து படிக்கிறது ஓகே, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமா என்ன அப்படின்னா, இப்ப யாராவது ஒரு ஆளை விட்டு படிக்கிறது, இப்ப நம்ம கிட்ட அவர்கிட்ட படிச்சா ஏதாவது வந்து நினைப்பாங்களோ அப்படின்ட்டு வேற யாராவது ஒரு விட்டு படிச்சு அவங்ககிட்ட நோட்ஸ் வாங்கி கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்?
இந்த மாதிரி ஏதாவது வந்து குரு வந்து தவறான வழியில வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா குரு தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அது வந்து குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது அவங்களை வந்து ஃபாலோ பண்ணிடும். எங்க போனாலும் கழுவ முடியாது. குரு சண்டால யோகம் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் தீர்க்க முடியாது. குரு துரோகம் அப்படிங்கிறது யாரு பண்ணாலும் அது தீர்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம் அப்படின்னா குரு நம்பிக்கை, குரு விசுவாசம், குரு பக்தி அப்படிங்கிற இருக்கிறதுனாலதான். சும்மா ஒண்ணு சாதாரணமா இந்த இடத்துக்கு எல்லாம் வர முடியாது. யாரா மறுக்க முடியுமா? அதனாலதான் நான் பெரிய குருநார்ட்ட நான் அங்க படிச்சேன் இங்க படிச்சேன் அப்படிங்கறதெல்லாம் விஷயமே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு குரு மேல வந்து பக்தி இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையா இருக்கீங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு விசுவாசமா இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்தான் அது சில விஷயங்கள் அப்படிங்கிறது மாறும். அந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு நீங்க அவங்க கூட போய் ஒரு இணக்கமா இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைச்சாங்க, எப்படி ஃபாலோ பண்ணாங்க, எந்த பேட்டர்னை வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சு. சரிங்களா? சும்மா இது சாதாரணமா பெரிய குருநார்ட்ட படிச்சா மட்டும் அவங்களுக்கு வந்து கலை வரும், வித்தை வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா புரியும், மானசீகமா சில விஷயங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா படிப்பாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து நிறைய வீடியோ பார்ப்பாங்க, மானசீகமா அவங்க வீடியோவே அவங்களுக்கு லிஸ்ட் ஆகி வரும். அந்த அல்கிரிதம் வந்து அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து புரியும். இப்ப இவங்க ரொம்ப ஒரு பக்தியா இருப்பாங்க, அவங்க கிட்ட டைரக்டா கூட படிச்சிருக்க மாட்டாங்க, மானசீகமா வந்து படிப்பாங்க. மானசீகமா படிக்கும் போது அவங்களுக்கு சில சூட்சுமங்கள் அப்படிங்கிறது புரியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க குரு மேல வச்சிருக்கக்கூடிய பக்தி. ஐயா உங்க புரியுதுங்களா இல்லையா? வீடியோஸ் ஐயா பேசலாமா? வணக்கம், சொல்லுங்க. உங்க வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பார்த்து தான் நான் இந்த கிளாஸ் சேர்ந்திருக்கேன் ஐயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நன்றி நன்றி. அதனாலதான் நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க இன்ட்ரோடக்ஷனை நாளைக்கு பாத்துக்குவோம். சும்மா ஜென்ரலா சொல்லி வைப்பேன், இது ஏன், இது எதுக்கு. நிறைய ஒரு சிலர் கூட சொல்லலாம் நான் அங்க படிச்சிருக்கேன் இங்க படிச்சிருக்கேன் அந்த மாதிரி கூட சொன்னாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் வேணும் இல்லையா? எல்லா இடத்துலயும் யார் வேணாலும் படிக்கலாம், எங்க வேணாலும் படிக்கலாம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கூட படிக்கலாம். பட் படிச்சா இவர் என்ன படிச்சாருன்னு வேணும் இல்லையா? இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு ஐசிஐசிஐல ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி சொல்றாங்க ஐசிஐசிஐல இருக்கு. இப்போ ஒரு 10 பேர் ஒரு ஐசிஐசிஐல வச்சிருக்காங்க. ஐசிஐசிஐ நல்ல பேங்கா கெட்ட பேங்கா? நல்ல பேங்க். எல்லாம் கேட்டா நல்ல பேங்க், பிரைவேட் பேங்க் சூப்பரா இருக்கு, நல்ல சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. ஓகே. இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ ஒரு பேங்க்ல வச்சிருக்காங்க, ஒரு கேவிபில வச்சிருக்காரு, ஒரு எஸ்பிஐல வச்சிருக்காரு, வேற ஏதோ ஒரு வகையா பேங்க்ல வச்சிருக்காரு. அவர் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எனக்கு ஐசிஐசிஐல பணமே வர மாட்டேங்குமா. பணம் வர்றதுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சாதானே வரும். இவருக்கு பணம் பேங்க்ல வந்து ஒரு 5000 ரூபாய் வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தர் 50,000 ரூபாய் வச்சிருப்பாரா? 5 லட்சம் 5 கோடி எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல. அதனால அந்த பேங்கை வந்து குறை சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? பேங்க் எல்லாத்துக்கும் ஒரே சர்வீஸ் தான் பண்ணும். நீ சின்ன ஆளா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஏடிஎம்ல பின்னு போட்டா காசு வரப்போகுது, நீங்க ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா வரப்போகுது, அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சில சூட்சுமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால சொல்றேன். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. அப்ப சூரியன் அப்படின்னா காரக ரீதியா யார குறிக்குது? அப்பா, அப்பாவை குறிக்குது. சந்திரன்னா அம்மா, அம்மாவை குறிக்குது. இந்த 9 கிரகங்கள்ல இந்த சூரியன் சந்திரனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒளி கிரகங்கள் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த ஒளி கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 தான். ஒளி கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த 2 கிரகங்கள் தான். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூலியமா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம், கண்ணு மூலியமா தான் நம்ம வந்து பாக்குறோம். அதனால நம்ம கண்களுக்கு வந்து காரகம் வகிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2. ஒண்ணு வந்து சூரியன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். இப்போ ஒருத்தருக்கு கண் இல்லாதவனோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்? யாரையும் தப்பா சொல்ல, அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்களா இல்லையா? கண் இல்லாதவங்க ஓகே, அது இறை அனுகிரகம், அவங்க இது பண்ணிட்டாங்க, ஓகே, அதை பத்தி பரவாயில்ல. கண் இல்லாதவங்க ஒரு கஷ்டப்படுவாங்களா இல்லையா? கஷ்டப்படுவாங்களா? எதையும் பார்க்க முடியாது, எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? அதனால அவங்க ஓகே, அவங்க ஒரு இறைவன் அந்த மாதிரி படைச்சிருக்காங்க, ஓகே, அவங்க அந்த மாதிரி இருக்கு அப்படி வச்சுக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல. பட் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருமா இல்லையா? கஷ்டப்படுவாங்க. யாராவது ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு டைம் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒண்ணு போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்னலை வந்து டைரக்டா வந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சு. மின்னல் டக்குன்னு பார்த்தாச்சு, பெரிய மின்னல். அது மின்னல் வந்து நல்ல பெரிய மின்னல். ஒரு செகண்ட்ல அப்படியே கண்ணு பல்பு ஃபீஸ் போற மாதிரி ஆயிடுச்சு, கண்ணே தெரியல. ஒரு 3 செகண்ட் வந்து எனக்கு கண்ணே தெரியல.
அப்படியே ஒரு ஃபிளாஷ் ஆனா எப்படி இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு போல. அந்த 3 செகண்ட்ல என் வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணணும், ஐயோ போச்சேங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது யாருக்கும் அந்த அனுபவம் இருந்தா சொல்லலாம். கண்ணு போன மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. அந்த கண்ணுல ஃபீஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பல்ப் ஃபீஸ் போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ் வந்து அடிச்சதுல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. ஒரு 3 செகண்ட், 3 to 5 செகண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு 3 செகண்ட்ல 5 செகண்ட்ல கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. இது நடந்தது, இது உண்மையான விஷயம். இது அது யாரா அந்த ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது வந்து உணர்வு அப்படிங்கிறது வந்து தெரியும். சரிங்க. அதனால நீங்க யாராவது ஒருத்தங்களுக்கு இப்ப கண்ணு தெரியாம யாராவது ஒருத்தங்க, இப்ப பாடகர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, இப்ப பாட்டு பாடிட்டு எல்லாம் போறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. அவங்க இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் வச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு வந்து உண்டியல் எல்லாம் வச்சிருப்பாங்க. உண்டியெல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஏதாவது உன்னால முடிஞ்சது 500 ரூபா முடியுதுன்னா 500 ரூபா போட்டுருங்க, அதனால தப்பு கிடையாது. நீங்க போய் 10 ரூபா 20 ரூபான்னு அதுல வந்து குறை வைக்காது. 500 ரூபா போடுங்க, அந்த 500 ரூபா இல்லாம நம்ம ஒண்ணுமே சாதிக்க போறது கிடையாது. புரியுங்களா? அதனால கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு, யாராவது ஒரு பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு 10 20 போடுங்க. அதனால நீங்க ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டீங்க. எப்பவுமே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து நேர்மறையான ஒரு தன்மையில கொடுக்கும். யாராவது ஒருத்தர் ஆதரவு இல்லாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய நீங்க உதவி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா துர்மரணம் வந்து உங்க வாழ்க்கையில வந்து வராது. நிறைய அன்னதானம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அது நீங்க அன்னதானம் பண்றது கோயில்ல போய் எல்லாம் பண்ணீங்கன்னா அன்னதானம் செல்லாது. உங்களுக்கு உண்மையாவே யார் வந்து பசியா இருக்காங்க, உண்மையாவே யார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசி கொடுமையில இருக்காங்க, சாப்பாடே இல்லாத இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பெரும் புண்ணியமாகும். அது பிச்சைக்காரங்களா இருக்கலாம், ஒரு அனாதை ஆசிரமத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது யாரா வேணாலும் இருக்கலாம். அதை பத்தி பரவாயில்ல. உன்னால என்ன முடியுதோ தயவு செய்து அதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் நீங்க இப்ப ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து ஜிபே எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாம அந்த மாதிரி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. உன்னால போக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அங்க போய் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜீவன் அப்படிங்கிறது சாப்பிடும் போது வந்து என்ன திருப்தி அடைவான் அப்படிங்கறது நீங்க போய் பார்க்க முடியும். யாரா பாத்துருக்கீங்களா? யாரா பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் வந்து ஓகே சார், மகிழ்ச்சி. யார் வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளியவங்களுக்கு, இந்த மாதிரி அனாதை ஆசிரமங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அகால மரணம் அப்படிங்கிறது ஒருபோதும் வராது. துர்மரணங்கள் வராது. நல்லா புரிஞ்சுக்கோ. இது வந்து நம்ம புண்ணியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க்ல போய் சேவ் ஆகும். புண்ணியமா வந்து பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆகும். நம்ம பேங்க்ல சேவ் ஆகும். நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு, அக்கௌண்ட் இருக்கு, அதுல போய் சேவ் ஆகும். புரியுங்களா? இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்ன ஏது எது பண்ணா தீரும். இப்போ ஒரு சிலர் ஆயில் கண்டத்துல எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அடிக்கடி வந்து விபத்து ஆகிட்டே இருக்காங்க. அவங்க போய் ஒரு 2-3 டைம் போய் ஆனா 200 ரூபாய் ஏதாவது ஒரு இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் திருப்பி விபத்து நடக்குது. இது அதுக்காக தான், ஒரு தத்துவ ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. புரியுங்களா? உங்களுக்கு ஒரு பர்த்டே, உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வருது, அல்லது உங்களுக்கு ஃபேமிலியில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல அங்க அந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு சாப்பாடு போடும். இப்ப என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு மிச்சமாச்சுன்னா கொண்டு போய் அங்க போய் போடுற மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் செல்லவே செல்லாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்களுக்கு பிளானே பண்ணல, இப்ப சாப்பாடு மிச்சமாயிருச்சு, அங்க போய் அவங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்காங்க, நீங்க அவங்க என்ன எப்படி சொல்றது, அந்த மாதிரிதான். அது புரிஞ்சுக்குங்க. அதுக்கு வந்து புண்ணிய பலம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. குறிப்பா நீங்க ஒரு பிளான் பண்ணி அதை போய் நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த புண்ணிய பலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். சும்மா விளையாட்டு கிடையாது, நம்ம பாட்டுக்கு சும்மா போற போக்குல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இப்ப ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அங்க உங்களுக்கு ஒரு யாராவது ஒரு சர்வ் பண்றாங்க, ஒரு சப்ளையர் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு 10 20 50 100 உங்களால எவ்வளவு முடியுதோ கொடுங்க. சும்மா வராதிங்க. யாராவது ஒருத்தர் வேலை வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு காசு கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப நல்லது. புரியுங்களா? காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. எங்க வேணாலும் காசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒண்ணு கீழே கிடக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். எல்லா வகையான தொழிலையும் வந்து பாத்தீங்கன்னா காசு அப்படிங்கிறது வந்து இருக்கு. பட் கூடுமான வரைக்கும் இந்த ஒரு மனநிலை இருந்தீங்கன்னா நல்லது. நம்மளோட சந்ததிகளுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணிய பலம் அப்படிங்கிறது வந்து போய் சேரும். அதுக்கு காரணம் இருக்கு. இது ஏன் வந்து இந்த புண்ணியத்தை பத்தி எல்லாம் பேசுறான், ஏன் வந்து பாவத்தை பத்தி எல்லாம் பேசுறதுல சில விதிகள் இருக்கு. இந்த திதி வச்சேதான் இருக்கு. அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ரிலேட் ஆனதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, உங்க குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, உங்க பேரம்பேத்திகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் அப்படிங்கிறது வரும். புரியுங்களா? ஒரு எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்தா எப்படி இருக்கும்? மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கலாம், எப்படி இருக்கும்? இப்ப யாரோ நீங்க ரோட்ல போறீங்க, யாராவது ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு அப்படி வச்சுக்கலாம், அடிபட்டு கீழே வருது, ரத்தம் போகுது அப்படின்னா என்ன பண்ணும்? என்ன தோணும்? உங்க மனசுல என்ன தோணும்? வருதா? ஐயோ யாருன்னு தெரியலையே, தெரிஞ்சுதா, அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி யோசிக்கிறோமா இல்லையா? யோசிக்கிறோமா இல்லையா?
ஓகே, அப்ப யோசிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு இரக்க குணம் அப்படிங்கிறது இருக்குன்னு அர்த்தம். இரக்க குணம் இருக்குன்னு அர்த்தம். நிறைய அந்த இரக்க குணம் இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வேற, அது வேற வேற நிலை, அது வேணாம், அதை பத்தி பேச வேணாம். சொல்றேன். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனநிலை வந்து பாதிக்கிற மாதிரி விஷயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு ஈரம் இருக்கான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு தப்பா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், மனசுல வந்து ஈரம் இருக்கான்னு கேட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனசுல ஈரம் இருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கும், என்ன அர்த்தம்? அது இருக்கா அப்படின்னு அதான் இரக்கம் அப்படிங்கறதுதான் இது. அந்த ஏதாவது ஒரு ரொம்ப வித்தியாசமா அவங்க பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்பாங்க, ஏதாவது ஒரு ஈவ இறக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நன்றியே இல்லாம இருக்காங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் தள்ளியே இருங்க. நன்றி இல்லாதவங்க யாரா இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களை விட்டு தள்ளி இருந்தீங்கன்னா ரொம்ப பெட்ரு. உங்களை ஒரு சிலர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க என்ன ஏது அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வரும், அது பார்ப்போம் என்ன இது. சரிங்களா? அதனால இதுல நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய நீங்க லாஜிக்கான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க போறீங்க. அதனாலதான் சரி கொஞ்சம் நம்ம பிரீஃபா நம்ம சொல்லணும். ரொம்ப எலாபரேட் பண்ணி சொன்னாதான் இதா இருக்கும். நல்ல விரிவா சொன்னாதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கறதுக்காக இது வந்து சொல்லி வைக்கலாம். விளையாட்டுக்கிட்டே சும்மா திதி. ஏன்னா நம்ம 2 நாள்ல எடுக்கும் போது இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு விளக்கங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. முடியுமா? 2 நாள்ல எடுத்தோம்னா அது என்ன சப்ஜெக்டோ அதை வந்து சப்ஜெக்டை தாண்டி நம்ம வெளியே போக முடியாது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காக தான் சொல்றோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுக்கு மேல இருக்கு. நம்ம இதை பத்தியே பேசினா 1 மாசம் நான் பேசுவேன். எந்த குறிப்பையும் கிடையாது. குறிப்பேதான் இருக்கா? அது என்ன வருதோ அது கொடுப்போம். அது சில குருநார்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லு, இதெல்லாம் தேவைன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு வகையை கண்ட கேட்ட உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே அது ஃபீட் ஆகி தான் உங்களுக்குள்ள வரும். அது சேனல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. புரியுங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ இந்த கிளாஸ் மூலியமா என்ன தேவையோ எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். சும்மா விளையாட்டு கிடையாது. சும்மா ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் அங்க படிச்சேன் இங்க படிச்சேன் அப்படின்னு. எங்க வேணாலும் நீங்க படிங்க, இந்த பேட்டர்னுக்குள்ள இல்லைன்னா அது வந்து வேலை செய்யாது. ஏன் நிறைய இடத்துல பெரிய பெரிய இடத்துல படிச்சாலும் அவங்க வந்து சைன் ஆகல, ஒரு ஜோதிடரா வந்து அவங்க உருமாற முடியல அப்படின்னா அதுக்கு வந்து இது காரணம் இருக்கு. புரியுதுங்களா? அதனால என்ன அர்த்தம்? குரு பக்தி அவசியம். குரு பக்தி அவசியம். நீங்க எந்த குருவிட்டு வேணாலும் படிங்க, குரு பக்தி இருந்தா நீங்க குருவோட நிறைய விஷயங்கள் சிந்திக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு நீங்க வர முடியும். இல்லாட்டி கடைசி வரைக்கும் அடிமையாவே தான் கொண்டிருக்க முடியும். புரியுங்களா? இப்ப நிறைய பக்கம் இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இதா பண்ணிட்டு அதுல வந்து இந்த உறுப்பினர் அந்த உறுப்பினர் இந்த உறுப்பினர் நிறைய பக்கம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அதெல்லாம் அரசியல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இருக்கு. அரசியலும் 5ஆம் பாவம் தான், ஜோதிடமும் 5ஆம் பாவம் தான். செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அதுல ஒரு 50 பேர். அது எதுக்கு அவசியமா? ஏதாவது ஒண்ணு நடக்குதா, நடவடிக்கை நடக்குதானா ஒரு வெங்காயம் கிடையாது. யாரையும் தப்பா பேசல, சொல்றேன், எனக்கு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறான். புரியுதுங்களா? இப்ப இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப செயற்குழு உறுப்பினர் பொது என்ன பண்ண போறீங்க? அரசியலா நடக்குது, அரசியல் மேடை நடக்குதா? சொல்லுங்க பாப்போம். அரசியல் நடக்குதா? ஜோதிடம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் 5ஆம் பாவம் தான், ஜோதிடம் 5ஆம் பாவம் தான். அவ்வளோ அரசியல் நடக்குது, அவ்வளோ அரசாங்கம் எப்படி சொல்றது, அரசாங்கத்துல எவ்வளவு வகையா சில விஷயங்கள் நெளிவு சுழிவுகள் எல்லாம் இருக்கு. எல்லாமே அது இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ. சரி, வழி கிடையாது. அதெல்லாம் சில இது கலிகாலம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் மாறிதான் வந்தாகணும். தப்பு கிடையாது. நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். எல்லாத்தையும் நம்ம போய் திருத்துறது நம்ம வேலை கிடையாது. நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வச்சு என்ன, இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், இதை வச்சு எப்படி எப்படி எல்லாம் போலாம், எதெல்லாம் பண்ணாதீங்க, எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். புரியுங்களா? இது வந்து ஒண்ணு. இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப யாராவது ஒருத்தவங்க வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வச்சுட்டு அவங்களே அடுத்த கிளாஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. 2-3 ஆசிரியர்கள் வச்சு எடுக்கிறது. இதுக்கப்புறம் 2-3 ஆசிரியர்கள் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துடுறாங்க. என்ன அனுபவம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது அனுபவம் இருக்குமா? ஏதாவது கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஏதாவது கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப யாராவது ஒருத்தர் சொல்றதை வந்து இவங்க வச்சு எடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப 2-3 ஆசிரியர்கள் வச்சு எடுத்துட்டு, இப்ப இது ஒரு ஆசிரியர் வச்சு எடுப்பாரு, இன்னொரு ஆசிரியர் வச்சு எடுப்பாரு, இன்னொரு ஆசிரியர் எடுப்பாரு, அடுத்தது 4வது இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு மெத்தட் எடுத்துருவாரு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கான்னா ஒண்ணும் கிடையாது. என்ன ஆகும் கடைசியில? இந்த கலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குட்டிச்சவர் ஆயிடும். அது ஏற்கனவே நிறைய குட்டிச்சவர் பண்ணி வச்சுட்டாங்க, வழி இல்ல. அதெல்லாம் நல்லதா தேடிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். புரியுங்களா? அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு குறளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறது அந்த குறள். புரியுங்களா? நம்ம பாட்டுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு கேட்கறது நடைமுறைக்கு ஒத்து வருதா, இது வேலை செய்தா வேலை செய்யலையா அப்படிங்கறத வந்து பிரிச்சு பார்க்கணும். நல்லது எது கெட்டது எது நம்மளே பிரிச்சு பார்க்கணும். அன்னபோரை மாதிரி இருக்கணும். எல்லாரும் அன்னபோரை மாதிரி இருக்க முடியாது. பட் அந்த நிலைக்காவது நம்ம வரணும். இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். அது வெளிப்படையா இருக்கு, வெளிப்படையாவே பண்றாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏதோ ஒரு லைவ் நம்ம பேசுறோம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கலாம், அதை அடுத்து அப்படியே நிறைய வீடியோ போட்டுறாங்க, அதை பத்தியே நிறைய பேசுறாங்க, நிறைய வீடியோ போடுறாங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து பேசினா ரொம்ப நல்லது. நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது வந்து வளர முடியும். உங்க மூலியமா உங்க மாணவர்கள் யாருக்கா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். புரியுங்களா? இல்லாட்டி நான் பாட்டுக்கு சும்மா சொல்றேன் அப்படின்னு சொன்ன ஒன்னும் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோ, ரொம்ப நாள் நீடிக்க அந்த கலை அப்படிங்கிறது அது தெரியும். அது பிரபஞ்சத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருனாலையும் ஏமாத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு மேல ஒண்ணு இருக்கு, தேர்ட் ஐன்னு இருக்கு, அது வந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கு. உங்களை வந்து சுத்தி என்ன பண்றீங்க எல்லாமே வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கு. விளையாட்டு கிடையாது. உங்களுக்கு உரிமை என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு மட்டும் நீங்க இது பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். நீங்க சும்மா வந்து நான் இவ்வளவு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்குறேன், அதுல எல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. புரியுங்களா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, எல்லா இடத்துலயும் நடக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். அது இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனாலதான் இது ரொம்ப ஒரு ஆதங்கமா வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை போச்சு. சரி, அதனால நீங்க யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்கனாலும் அவங்க என்ன இதுக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சிருக்கா, அதை பத்தி ஏதாவது நாலேஜ் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்தீங்கன்னா பெஸ்ட். எதா இருந்தாலும் சரி, எந்த கிளாஸ் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்றாங்களா. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பேசினாரு. அவர் பேசும்போது ஏதோ ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்காரு. கேள்வி கேட்டா மியூட் பண்ணி வச்சிடறாங்களா. கேள்வி கேட்டா அப்ப இதுக்கு எதுக்கு எடுக்கணும் கிளாஸ்? எது கிளாஸ் எடுக்கணும்? கேள்வி கேட்டா மியூட் பண்ணா எது கிளாஸ் எடுக்கணும்? கிளாஸ் எடுக்கலாமா? அப்படி எடுக்கலாமா என்ன ஆகும்? அப்படி எடுத்தா ஏதாவது கலை வளருமா? நான் பாட்டு காசு வாங்கிட்டு போனோம்னா என்ன இருக்கும்? வளராது. அப்ப ஜோதிட ஆசிரியர்களும் என்ன பண்ணணும்னா அந்த கலை வந்து வளரணும், அடுத்த கட்டத்துக்கு வரணும். இது நான் வந்து இது எடுத்து நான் இது உன்னை நான் ஏமாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணாம கூடுமான வரைக்கும் வாங்கின காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. புரியுங்களா? நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரிங்களா? ஒரு சில சூழ்நிலைகள் எனக்கு இந்த 1 மாசம் 2 மாசமாவே நிறைய போன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியல. கொஞ்சம் வேற வேலையில பிஸியா இருக்கிறதுனால ஒரு 2 மாசம் நிறைய எனக்கே பாருங்க நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு. நிறைய வேலைகள் எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன். எனக்கே சங்கடமா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல முடியல. ஒவ்வொன்னா கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு, நடக்குது. இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வேற ஏதாவது ஒரு கலைய அல்லது அவங்க கலையை எடுத்து நம்ம வந்து கிளாஸ போடலாம்னு சொல்லி எடுத்து பண்ணா உங்க மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அடுத்தது உங்ககிட்ட கத்துக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வேறு குறி நோக்கி போவாங்க. அப்போ குரு என்ன வழிபடுறாரோ அதே வழி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகாது. சரிங்களா? அப்போ அது உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து பண்ணோம்னா பெஸ்ட். யாரா இருந்தாலும் சரிதான். குரு அப்படிங்கிற நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குரு இல்லை, இப்ப நிறைய ஆசிரியர் ஆயிட்டாங்க. அதை பத்தி பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆசிரியர்கள் வளரலாம். ஒரு அனுபவம் உள்ளவங்கிட்ட படிச்சா பெஸ்ட். அதுக்காக தான் நான் சொல்றேன். அனுபவம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்ன இருக்கு, அவங்க ப்ரொஃபைல் பாருங்க, அல்லது ஒரு 10 வீடியோ பாருங்க. சும்மா நான் வந்து கிளாஸ் யார் எடுக்கிறாங்கனாலும் உள்ள போய் பார்க்காதீங்க, படிக்காதீங்க தயவு செய்து. நிறைய இடத்துல அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால கூடுமான வரைக்கும் ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் என்ன, பின்னாடி என்ன நடந்திருக்கு, என்னென்னலாம் எடுத்திருக்காங்க, என்னென்னலாம் தெரியுது, அவங்க சொல்லி கொடுக்கறது நம்மளுக்கு புரியுதா. சும்மா தலைப்பை பார்த்துட்டு மட்டும் உள்ள போயிடாதீங்க, ஏமாந்துருவீங்க. தலைப்பை மட்டும் உள்ள போய் பார்த்துட்டு நிறைய இடத்துல ஏமாந்துட்டு ஒரு சிலர்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, சார் எனக்கு சுத்தமா எனக்கு புரியல சார்ன்ட்டாங்க. நாங்க படிச்ச சார் எனக்கு சுத்தமா புரியல, கேள்வி கேட்டாலும் மியூட் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்றான். இது யார் பொறுப்பு? அவங்க ப்ரொஃபைல் ஏதாவது போயிட்டு ஏதாவது வீடியோ வந்தா, அதனாலதான் நம்ம லைவ் கொடுக்கறதுக்கு காரணம். இப்ப லைவ் போயிட்டு தான் இருக்கு. இப்ப லைவ் எதுக்காக கொடுக்குறோம்? கிளாஸ் இந்த மாதிரி தான் இருக்கு, இது ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இருக்கு. நீங்களா போய் வேற பக்கம் போய் ஏமாந்தா நம்ம யார் பொறுப்பு? இது ஒரு ஆதங்கத்துடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் இதுவே நம்ம பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக சொல்லி வைக்கிறேன். 5000 ரூபாய் கொடுத்து படிச்சார், 10,000 ரூபாய் கொடுத்து படிச்சா எனக்கு வேஸ்ட், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தங்க எதிர்காலத்துல நீங்க கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னாலும் கூடுமான வரைக்கும் எல்லா மாணவருடைய சந்தேகத்தையும் போக்கக்கூடியது உங்களுடைய பொறுப்பு. எல்லா ஆசிரியருக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
சும்மா விளையாட்டு கிடையாது. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு இறை ஒளி சாஸ்திரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப இது நம்ம வேற ஏதோ ஒரு வகையை ஏமாத்துறோம்னா அது நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு விட்டுரும். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அது இதுலயும் உண்டு. ஏதாவது ஒண்ணு நம்ம பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணோம்னா அது வேலை செய்யாம போயிடும். அந்த வித்தை பழிக்காது. அந்த மாதிரி ஆசிரியர்கிட்ட படிக்கும் போது அந்த வித்தை வந்து படிக்காது. இப்ப இந்த 3 பக்கம் போய் 3 பேர்த்த வச்சு எடுத்துறது, அதை வந்து கம்பைன் பண்ணி எடுத்தா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு அனுமதியாவது கேட்கலாம்ல. அந்த அறிவாது வேணுமா வேண்டாமா? சார் இந்த மாதிரி கேட்கறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, அந்த அந்த அறிவாது வேணுமா இல்லையா? ஒரு காமன் சென்ஸ் இருக்கா இல்லையா? காமன் சென்ஸ் இந்த மாதிரி இது நான் எடுக்கிறேன் சார், நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்கறாங்க, அதுல அப்புறம் பழக்கத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் நடக்குது. நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த குரு தோஷம் அப்படிங்கிறது வந்துடும். அது யாருனாலையும் வந்து கழுவ முடியாது. அதான் குரு சண்டால யோகம்னு பேரு. அது போய் இந்த குரு வந்து நம்ம பீட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் இந்த இடத்துக்கு வரும்போது இவர் இன்னும் அடுத்த நிலையில் இருப்பார். எத்தனை மாணத்துக்கு சொல்லி கொடுக்குறாரோ அது வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். இவர் இந்த இடத்துல வரும்போது இவர் இந்த நிலைக்கு போயிடுவார். இவர் என்ன டவுட் கேட்டாலும் இவர் சொல்லி கொடுப்பார். அதுதான் உண்மையான குருவுடைய அழகு. குரு மட்டும் கிடையாது, ஒரு ஆசிரியரோட அழகு அதுதான். இல்ல நான் வந்து குருவோட நான் நிறைய படிச்சுட்டேன், நான் எனக்கு கத்துக் கொடுத்த வாத்தியாரை விட நிறைய நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அவங்க உங்களுக்கு சூட்சுமமான முறையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவான். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவான். சும்மா விளையாட்டு கிடையாது. இது சும்மா அந்த போற போக்குல அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது. போற போக்குல நம்ம வந்து வந்துடலாம், போற போக்குல படிச்சிடலாம், ஐயோ நம்ம அதுல கத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஜிபே நம்பர் கேட்பாங்க. என்ன சார் எதுக்கு சார் கேக்குறீங்க, ஏதாவது இது இருக்கான்னு கேட்டா, இல்ல சார் உங்களுக்கு ஒரு 101 ரூபா குருதட்சணை வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. நிறைய பேர் அனுப்பிச்சுருக்காங்க. அது ஏன் வந்து அனுப்புறாங்க? அவங்க மனசுல போய் ஏதோ ஒண்ணு பட்டிருக்கா இல்லையா, ஓ இது நம்ம கத்துக்கிறோம், இவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துருக்கோம், ஏதாவது ஒரு குருதட்சணை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம வேணான்னு சொல்ல முடியுமா? புரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. அப்போ உலகம் அப்படிங்கிறது எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கும். அதனால நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ், நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னா டைட்டில பார்த்து ஏமாந்துடாதீங்க. டைட்டில பார்த்து ஏமாந்தா என்ன ஆகும்? அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல. டைட்டில் போட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதுல போய் உள்ள ஏதாவது விஷயம் இருக்கானா? இருக்காது. நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் நடக்குது. நிறைய இடத்துல படிச்சவங்க சொல்றதுனாலதான் நான் சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? அதனால எல்லாத்துக்கும் அது ஒரு அவப்பெயர் ஆயிரும். எல்லா ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஒரு அவப்பெயர் ஆயிரும். முறையா உங்களால என்ன முடியும், உங்களுக்கு என்ன தெரியும், நீ கத்துக்கலாம், தப்பு கிடையாது. கத்துக்கிட்டு சொல்லி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சும்மா படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த வித்தை வந்து பால் அப்படின்னு அர்த்தம். பொதுவா சொல்லுவாங்க, அந்த குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கூடுமான வரைக்கும் ஒரு ஆசிரியரை செலக்ட் பண்ணும் போதும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப பெஸ்டா இருக்கும். அடுத்த கட்டத்துக்கும் நீங்களும் வளர்ச்சி அடையலாம், அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஒரு வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சும்மா பொதுவா நம்ம போய் படிக்கிறோம், நம்ம அந்த சிஸ்டம் அங்க போய் படிக்கிறோம், இந்த சிஸ்டம் இங்க படிக்கிறோம், இந்த சிஸ்டம் இங்க படிக்கிறோம், இந்த மெத்தட் அங்க படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு இறைவழி சாஸ்திரம். இது வந்து ஒரு ஆத்மார்த்தமா வந்து சொல்லி கொடுக்கணும். புரியுங்களா? இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ வந்து நிறைய போடுறாங்க. நிறைய அவங்க ஆளுகளே ஒரு 50 பேரை வச்சுட்டு ரிவ்யூ வந்து இந்த கிளாஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்கிறாங்க. மறுபடியும் திருப்பி வந்து புலம்புறாங்க, சார் அது ஒண்ணுமே நல்லா இல்லைங்கிறாங்க. அதுக்கு யார் பொறுப்பு? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இப்ப நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு தெரியல, எனக்கு புரியல, எனக்கு வந்து அதை சொல்லி விளக்கம் கொடுக்கலன்னா நான் கிளாஸ் எடுத்து என்ன பிரயோஜனம்? நான் எல்லாத்துக்கும் தயாரா தானே வரணும். கிளாஸ் எடுக்கிறேன்னா உங்க சந்தேகங்களை பூர்த்தி பண்றதுக்கு நான் வந்திருக்கணுமா இல்லையா? சார் சொல்லுங்க, யாரா பேசுங்க. சந்தேகம் தீரணும், அதுக்காக தான் வகுப்பு. ஆமா, சந்தேகம் தீரணும். இப்ப எங்கேயா வந்து யாராவது சந்தேகம் கேட்டா சொல்லாதனா தயவுசெய்து அந்த ஆசிரியர்களை தவிர்க்கிறது நல்லது. அதுக்காக தான் யார் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க ப்ரொஃபைல் எல்லாம் போய் பார்த்துட்டு சந்தேகம் வந்து கிளியர் ஆகுதான்னு பாருங்க. அது ரொம்ப பெஸ்ட். சும்மா நான் பாட்டுக்கு கிளாஸ் படிக்கிறேன், டைட்டில் தான் தலைப்பெல்லாம் நல்லா கவர்ச்சிகரமா இருக்கு, உள்ள போய் பார்த்தா ஒண்ணு இருக்கு. நிறைய படிச்சவங்க சொல்றதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்காக சொல்றேன். அதனால கூடுமான வரைக்கும் ஒரு கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து தேவையா, அதை பத்தி ஏதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கா, அதை பத்தி ஏதாவது ரிவ்யூ இருக்கா? ரிவ்யூவே இப்ப இந்த ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ப முடியாம இருக்கு. அவங்களே ஒரு 50 பேர் செட் பண்ணி போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் இது வந்து அரசியல் களம் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் அப்படிங்கிறது அரசியல் களம் அல்ல. இதுக்கு பொதுப்பணித்துறை, அந்த துறை, இந்த துறை அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது.
சரி, நம்ம குருநாதர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். புரியுங்களா? கொஞ்சம் கூடுமான வரைக்கும் இந்த அரசியல் அப்படிங்கிறது இங்க வந்து செல்லாது, வேலை செய்ய அரசியல் மாதிரி கிடையாது. ஆனா ரெண்டுமே 5ஆம் பாவத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. அதுக்காக சொல்றேன், என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் வெளிப்படுத்திட்டேன். ஓகே, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சில காரணங்கள் இருக்கு உங்களுக்கு யூஸ். ஏன்னா இது நீங்க இந்த எதிர்காலத்துல இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க இல்லையா? எதிர்காலத்துல இப்ப உங்க சார்ந்த நீங்க யாராவது ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும் போதும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையா? கண்டிப்பா. இதுக்கப்புறம் கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யாராவது ஒரு சிஸ்டம் வந்து இப்ப நம்ம கிட்டே யாராவது படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க கிளாஸ் எடுக்கிறத பத்தி தான் தப்பே கிடையாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிளாஸ் எடுத்தா பரவாயில்ல. நம்ம பேரை தயவு செய்து சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலனாலும் அந்த சமயத்துல நம்மளுடைய ஏதோ ஒரு வகையா உங்களுக்கு வந்து சில சூட்சுமா உங்களுக்கு ஒரு கைடு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப நிறைய என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய இண்டிவிஜுவலா அவங்க பாட்டுக்கு அவங்க மெத்தேடுன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. நிறைய பக்கம் இது நடக்குது. பேர் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா பேர் கிடையாது. யார்கிட்ட படிச்சீங்க? நான் சும்மா படிச்சேங்க. ஒரு சிலர் அதுக்கு மேல போய் நானும் அவரெல்லாம் ஒரே குருநாதர்கிட்ட படிச்சுன்றாங்க. இது நல்லா இருக்குல்ல? இன்னும் அதுக்கு மேல போயிட்டு அவருக்கு நான் தாங்க சொல்லி கொடுத்தேன். எப்படி இருக்குது? இந்த மாதிரிலாம் தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணாதீங்க. நீங்க ஒரு ஆசிரியரா வாங்க, தப்பே கிடையாது. நல்லா பண்ணுங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுங்க. சொல்லி கொடுக்குற விஷயத்த நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா போதும். 20 ஜாதகம் 50 ஜாதகம் நீங்க பார்க்கும்போதே நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சு. நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண முடியும். சும்மா விளையாட்டு கிடையாது. நம்ம போயிட்டு பொதுவா வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க 5 நாள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லுவீங்க. நாளைக்கே உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு புரியும். பாப்பா இன்னைக்கு பாப்பா. சரிங்களா? இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். நீங்க ஒரு ஜோதிட துறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப புதுசா இருக்காங்க. ஜோதிடமே என்னன்னு தெரியாதவங்க கூட இருக்காங்க. இந்த மாதிரி கூட வந்திருப்பாங்க. வீடியோ வந்து பார்த்துட்டு கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்திருக்கலாம். சொல்லி கொடுத்த விதம் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம். அதனால பரவாயில்ல. நானும் அப்படிதான் உங்க வீடியோ பார்த்துதான் இப்போ கத்துக்கிறேன் ஐயா. ஆனா ஜாதகம் எல்லாம் எப்படி பாக்குறது நல்லா தெரியாது ஐயா. பாத்துக்கலாம். அதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு சிலர் திதி என்னன்னு கூட தெரியாதவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. யாராவது இதுல வந்து கிளாஸ் படிக்கிறதுல திதி யாராச்சும் தெரியாம இருக்கா? பிறந்த திதி வந்து யாராச்சும் தெரியாம இருக்கா? தெரியும், எனக்கு தெரியும். ஓகே, தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க பத்தி பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க யாரா இருந்தா சொல்லலாம். ஓகே, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியுதுன்னு எடுத்துக்கலாமா? எனது ஏகாதசி திதி ஐயா. ஓகே, சும்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதி சொல்லுங்க சார். என்னென்ன திதியில பிறந்திருக்கீங்க? சும்மா திருதியை. ஓகே. தேய்பிறை சப்தமி ஐயா. ஓகே. வளர்பிறை ஏகாதசி. ஓகே. தேய்பிறை திருத்தியை. ஓகே. தேய்பிறை ஏகாதசி. ஓகே. ஓகே, அப்ப திதி அப்படிங்கிறது எந்த கிரகத்தின் மூலியமா வந்து வருது? சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரம் திதி. சூரியன் சந்திரன் மூலியமா வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை உருவாகினாலும் தாய் தந்தையுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து தேவை. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண், சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பெண். இது வந்து ஆண் கிரகம், இது வந்து பாத்தீங்கன்னா பெண். புராணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து முழுமையான ஆண் அப்படின்னு சொல்லி இருக்கும். புராணத்துல அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த இதை வந்து எடுத்துக்க மாட்டோம். பட் ஜோதிட சாஸ்திர ரீதியா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது ஆண் கிரகம், சந்திரன் அப்படிங்கிறது பெண் கிரகம் தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் அப்படிங்கிறது அப்பா, சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்மா. ஓகே, மொத்தம் வந்து 30 திதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. வளர்பிறையில வந்து 15 திதிகள், தேய்பிறையில வந்து 15 திதிகள். மொத்தம் 30 திதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த வளர்பிறை அப்படிங்கிறது அதாவது அமாவாசையிலிருந்து அமாவாசை முடிஞ்சிருக்கு இல்லையா? இது வந்து அமாவாசை. இது வந்து
பூரணமான தேய்பிரை. இது வந்து தேய்பிரையுடைய கடைசி நாள்னு எடுத்துக்கலாம். இது வந்து தேய்பிரையுடைய இறுதி நாள். அது பார்ப்போம், அதை பத்தி டீடைலா. இது வந்து சொல்லிடுறோம். வளர்பிறை அப்படின்னா அமாவாசை திதி முடிஞ்சு பிரதமை அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா? பிரதமைன்னு ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறைன்னு அர்த்தம். இது வந்து சுக்லபட்சம்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து இதெல்லாம் ஜாதகம்லாம் எழுதும்போது சுக்லபட்சம்னு சொல்லுவாங்க. இதே வந்து பௌர்ணமி திதி முடிஞ்சு ஒரு பிரதமை வரும் இல்லையா? பௌர்ணமி திதி முடிய பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை வந்து பிரதமை ஆரம்பிச்சதுல இருந்து அமாவாசைக்கு வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை. சரிங்களா? இது வந்து எடுத்துக்கோங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியம் அப்படிங்கிறது பண்றதுக்கு பொதுவா எந்த திதிகள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க? திதிகள் வேணா, எதை வந்து தேர்ந்தெடுப்பாங்க? வளர்பிறை எடுப்பாங்க. ஓகே. தேய்பிரையில சுபகாரியங்கள் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க, பஞ்சமி வரைக்கும் பண்றாங்க. ஓகே. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பௌர்ணமி முடிஞ்சு 5 நாள் வரும் இல்லையா? பஞ்சமி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒளி அப்படியே இருக்கும். அது கொஞ்சம் அப்படியே ஒளி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்காக வந்து அது வரைக்கும் கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சில நூல்கள்லாம் கூட இது வரைக்கும் நம்ம வளர்பிறையாக கருதலாம் அப்படின்னு கூட சொல்லி வச்சிருக்காங்க. கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறையில வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வளர்பிறையில செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. தேய்பிரையில் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தேஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைக்கிறாங்க. இது அவங்களுடைய மனசை பொறுத்து தான். அதனால அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, வளர்பிறையில தான் அது பண்ணணும், தேய்பிரை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ ஒருத்தர் போய் ஒரு எமர்ஜென்சியா ஒரு ஹார்ட் பேஷண்ட்ல போய் அட்மிட் ஆயிட்டார். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து போய் அட்மிட் ஆயிட்டார். அவர் வளர்பிறையில போய் ஆபரேஷன் பண்ணலாமா இல்ல தேய்பிரை போய் ஆபரேஷன் பண்ணலாமா? 4 நட்சத்திரம் ஏதாவது வந்து பாத்துட்டு இருப்பாரா? 4 நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அந்த மாதிரி ஏதாவது பாத்துட்டு இருப்பாங்களா? பார்க்க முடியாது, பார்க்க மாட்டாங்க. ஏன்? எமர்ஜென்சி. இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு அப்படி வச்சுக்கலாம். ஒருத்தர் போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட், போய் திதி இல்ல நாளைக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி ஏதாவது போய் அட்மிட் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்ப்போம். அது என்ன வளர்பிறை அப்படிங்கிறது. இது ஆக்சுவலா இவங்க சொன்ன வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, இன்னும் ஒண்ணு இருக்கு. அது நாளைக்கு பார்ப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? அது சில சூட்சுமான முறையில் இருக்கு, அது பார்ப்போம் என்ன அமைப்பு அப்படின்ட்டு. சரிங்களா? இது வந்து ஒண்ணு. அப்போ வளர்பிறை அப்படின்னா எங்க வந்து ஆரம்பிக்கும்? அமாவாசை முடிஞ்சதுல இருந்து பிரதமை திதி ஆரம்பிச்சு பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சாரி, அது வந்து வளர்பிறைன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பிரதமையிலிருந்து பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய பிரதமையிலிருந்து அமாவாசை வரக்கூடிய இது வந்து என்னது? தேய்பிரை. ஓகே, தேய்பிரைன்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 15 திதிகள் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. 15 திதிகள் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. அப்ப திதி அப்படிங்கிறது எந்தெந்த கிரகத்தின் மூலியமா வந்து வருது? எந்தெந்த கிரகத்தின் மூலியமா வருது? சூரியன் சந்திரன். ஓகே. இதுல இன்னும் ஒருத்தவங்க வந்து அட்வான்ஸ்டா போயிட்டு இதுல விட ஜோதிட சாஸ்திரத்திலேயே ஒரு உச்சத்துக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணி வைக்கிறாங்கன்னா, இப்ப சூரியன்ல இருந்து இப்ப சந்திரன் வந்து எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா விலகி இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா திதின்னு சொல்றோம். சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்தா, சூரியன் சந்திரன் ஒரே இடத்துல சேர்ந்து இருந்துன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அமாவாசைன்னு அர்த்தம். இதே சூரியனும் சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். சூரியன் இங்க இருக்கு, 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இன்னும் ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. ஒவ்வொரு கிரகத்துக்கு திதி இருக்காமா.
அந்த மாதிரிலாம் கிடையாது. தயவு செய்து அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் தான் எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கொடுத்தாங்கிற மாதிரி இப்ப வந்து சொல்லி கொடுக்குறவன் வந்து கலையவே கெடுத்து விட்டுட்டான். அந்த மாதிரிதான் இருக்கு. எல்லா எல்லா இதையும் வச்சு அதெல்லாம் பார்க்கக்கூடிய இதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மூல நூல்லையும் கிடையாது. யாரா ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா முட்டாள்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரா வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் வந்து காதல வந்து பார்த்தாருன்னு சொன்னா எப்படி நீங்க நம்புவீங்களா? ஒருத்தர் வந்து எழுதுறாரு, நான் காதல வந்து பாக்குறேன்னா என்ன பண்ண முடியும்? காதல பாக்குறேன்னு எழுதுனா என்ன அர்த்தம்? பிழை. காதல பார்க்க முடியுமா? போய் சொல்றாரு, கேட்கதான் முடியும். அப்ப என்ன அர்த்தம்? இது எங்க சொல்றாரு? இவரா கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிச்சாருன்னா எதை கண்டுபிடிக்கணும்னு ஒரு அவசியம் இருக்குல்ல? எதுக்காக கண்டுபிடிக்கணும்னு ஒரு அவசியம் இருக்குல்ல? போயிட்டு என்னங்கிறாரு, அவர்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்றாங்க. யாரும் நான் பேர் சொல்லி எங்க படிச்சாங்கன்னால நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் கூட படிச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. சூரியன் இருந்து இப்ப சந்திரன் எவ்வளவு டிகிரில இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறோம். சூரியன் இருந்து செவ்வாய் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு திதியாமா. சூரியன் இருந்து குரு வந்து ஒண்ணு இருக்காமா, அதுக்கு வந்து ஒரு திதியாமா. ஒவ்வொரு கிரகத்துக்கு திதி இருக்காமா. எங்க இருக்கு? எந்த ஊர்ல இருக்கு? அதான் அந்த கேக்குறவன் கேனையா இருந்தா கேப்பையில நெய்வடின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி யாராவது வந்து உங்களை இது பண்ணாங்கன்னா நீங்க வேணா நடைமுறையில எடுத்து பாருங்க. சத்தியமா வராது, வேலை செய்யாது. புரியுதுங்களா? அதனால கூடுமான வரைக்கும் அதான் சொல்ற பாருங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். திதினா எது மூலியமா வருது? சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரன். இப்போ சூரியன் சந்திரன் வருது. இப்ப சூரியன்னா ஆண்னு சொல்லிட்டோம், ஒரு பெண் அப்படிங்கறத சொல்லிட்டோம். சந்திரன்னா இப்ப ஒரு ஆணு சேர்ந்தா குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது. ஒரு பெண்ணும் சேர்ந்தா குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது. அப்ப இவங்க சொன்ன விதி வந்து அப்படி இருக்கு. புராண இதிகாசத்துல வேணா நடந்திருக்கலாம். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் பார்க்கணும். இது ஏன் இதுக்கு இவ்வளவு விளக்க சொன்னு உங்களுக்கு புரியணும். சூரியன் அப்படிங்கிறது ஆணு, சூரியன் தான் அப்பா, சந்திரன் அம்மா. சரிங்களா? அப்ப சூரியன் அப்படிங்கிறது அது கூட உங்களுக்கு இதா இருந்துச்சுன்னா சூரியன் ஒரு ஆண், சந்திரன் அப்படிங்கிறது பெண். ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா ஒரு ஆண் பெண் தத்துவம் அப்படிங்கிறது அங்க வந்து சேரணும் அப்படிங்கிற தத்துவம் தான் இருக்கு. இப்ப ஒரு ஆணு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, குழந்தை பெற்றுட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சு, யாரா நம்ப முடியுமா? இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இப்போ நார்மல் ஆயிருச்சு, பெண்ணு கல்யாணம் பண்றாங்க, அது ஓகே, அது அவங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம், அதை நம்ம யாரும் வந்து ஒன்னும் சொல்ல முடியாது. பட் குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது. புரியுது இல்லைங்களா? அப்ப அது வந்து ஒரு இயற்கைக்கு மாறானது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து இவங்க சொல்ற விதியெல்லாம் என்னது? சூரியனுக்கு செவ்வாய்க்கு ஒரு திதி இருக்கு, சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு திதி இருக்கு, சூரியனுக்கும் இது எவ்வளவு விலகி இருந்துச்சுன்னா ஒரு திதி இருக்கு அப்படின்னா மன்னிக்கும், அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இருக்கா? அது வந்து ஒரு ஆணும் ஆணும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு சமம்னு அர்த்தம் அவங்க விதிகள். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுல வந்து உண்மை இருக்கா, தத்துவம் இருக்கா, நடைமுறைக்கு ஒத்து வருதா? சும்மா நான் சொல்லி தரேன்னு சொல்லி விட்டுட்டு இப்ப அங்க போய் எங்க போய் வந்து முட்டிட்டு முழிப்பாங்க? எங்க போய் முட்டிட்டு முழிக்கிறது? இது இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா எங்க போய் முட்டிட்டு முழிக்கிறது? தப்பா இருக்கா இல்லையா? அப்போ திதி அப்படின்னு எடுத்தாவே, திதி அப்படின்னாவே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு டிகிரி வந்து பாத்தீங்கன்னா தள்ளி இருக்கு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதை குறிப்பிட்டதுக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது படைக்கப்பட்டிருக்கு. இதுல நீங்க என்னதான் பிஹெச்டி படிச்சாலும் சரி, என்னதான் வந்து இது படிச்சாலும் சரி, இந்த பேசிக் அப்படிங்கறத மாத்திட்டீங்கன்னா அங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. பேசிக் அப்படிங்கிறது கட்டுமை. எல்லாத்துக்கும் கிரகம் ஒண்ணுதான், கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். ஆனா என்ன அர்த்தம்? இவங்க பாக்குறது போயிட்டு சூரியனுக்கும் செவ்வாய்க்கு ஒரு திதி, சூரியனுக்கு புதனுக்கு ஒரு திதி, சூரியனுக்கு குருவுக்கு ஒரு திதி, இப்படி பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? சிரிச்சிருவாங்க எல்லாருமே. இப்ப நீங்க இதை போயிட்டு இப்ப ஏதோ ஒரு பலனை சொல்றீங்க, இது எப்படி சார் வந்துச்சுன்னா நீங்க அந்த ரூலை சொன்னீங்கன்னா போய் அவன் எங்கேயா போய் செக் பண்ணி பார்க்க, அல்லது ChatGPT போய் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்ன நடக்கும்? மூல நூல் ஏதாவது ஆதாரம் கேட்டா எங்க போய் கேட்க முடியும்?
ChatGPT விட்டுருங்க, மற்ற ரீதியா மூலநூறு ஆதாரம் ஏதாவது இருக்கா? எல்லாத்துக்கும் நம்ம மூலநூறு ஆதாரம் தேவையில்லை. இதுக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கணுமா இல்லையா? கான்செப்ட் வேணுமே இல்லையா? அதுதானே. ஓகே, இப்ப பாருங்க, வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்க, வளர்பிறைனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. குறிப்பா உங்களுக்கு வந்து வளர்பிறை அப்படிங்கறதெல்லாம் கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜாதக கட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஜாதக கட்டன்னு எடுத்துக்கலாம். வளர்பிறையில பிறந்திருந்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க வந்து ஒரு ஜாதகத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 7 வீடுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கும். இப்ப இது வந்து இங்க இருந்தா டவுட் தான், இங்க வந்து பௌர்ணமியா இருக்கலாம், இல்ல பௌர்ணமி முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தேய்பிறை பிரதமையா கூட ஆரம்பிச்சிருக்கலாம். இப்ப இது வரைக்கும் இருக்கக்கூடியதுல சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க இருந்து இது கூட இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அமாவாசை இருக்கலாம், அல்லது வந்து சதுர்தசியா கூட இருக்கலாம். சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்துச்சுன்னா சதுர்தசியா கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா 2, 3, 4, 5, 6 அப்படிங்கறது நீங்க வந்து கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடலாம். இப்ப நீங்க போயிட்டு இப்போ அவர் வந்து ஒரு ஏகாதசியில பிறக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அதுல ஒரு ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறைன்னு அவர் குறிக்கல. இப்ப ஏகாதசியில பிறக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்ப சந்திரன் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப எங்க இருக்கும்? வளர்பிறையில பிறந்திருந்தாருன்னா இந்த சைடு இருக்கும், தேய்பிறை பிறந்திருந்தாருன்னா இந்த சைடு இருக்கும். கரெக்டுங்களா? இந்த சைடு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தேய்பிறையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வளர்பிறை முடிஞ்சு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பௌர்ணமியில வந்து வரும். இதுல இருந்து இந்த பக்கம் வந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிறைன்னு அர்த்தம். அது பார்த்துட்டோம்னா சரி. இப்ப இந்த இடத்துலயே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல இருக்கு. இப்ப இது வந்து பிரதமைன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சூரியன் சந்திரன் இங்க இருக்கு. பிரதமைன்னு போட்டா இது வளர்பிறையா தேய்பிறையா? வளர்பிறை. வளர்பிறை. ஏன்னா இது வந்து அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப இதே வந்து இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதமைன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க சந்திரன் இருக்கு, பிரதமைன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம்? தேய்பிறை பிரதமை. தேய்பிறை பிரதமைன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கு, இதுக்குள்ள சந்திரன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப அஷ்டமி அப்படிங்கறதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சந்திரன் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இது என்னவா இருக்கும்? வளர்பிறையா தேய்பிறையா? வளர்பிறை அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமி. இதே மாதிரி இந்த இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இது என்ன அஷ்டமி வரும்? தேய்பிறை அஷ்டமி. அப்போ ஒரு ஜாதகத்துல பார்த்தாவே இந்த இடத்துல கூட இருந்தா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இந்த 2 இடத்த விட்டுட்டு மீதி இந்த இடத்துல இருந்தாவே வளர்பிறைன்னு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இருந்தா தேய்பிறைன்னு எடுத்துக்கோங்க. பார்த்தோன்னே சொல்லிடுறாங்க வளர்பிறையா தேய்பிறையா. அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. பட் ஒரு ஐடென்டிபிகேஷன் தான். ஒரு இப்ப எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் புதிய மாணவர்களா இருந்தாலும் சரி, பழைய மாணவர்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு புதிய விஷயம் கத்துக்கும் போது உங்க மனசுல வந்து ஒரு மகிழ்ச்சி வரணும். ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து கிடைக்கும், புதுசா கிடைச்சிருக்கும். இப்ப இன்னைக்கு இந்த தேங்காய் உடைச்சதுல இருந்து இந்த இட்லி சுட்டதுல இருந்தெல்லாம் புதுசா கிடைக்குது. இது எப்பவோ கேட்டது, இதுக்காக தான் இதுன்னு சொல்லி எப்பவோ கேட்டது, அது உங்களுக்கு வந்து இன்னைக்கு யூஸ் ஆகுது. உண்மையா இல்லையா? புதுசா கத்துக்கும் போது மனசுல வந்து ஒரு மகிழ்ச்சி வருமா வராதா? கண்டிப்பா வருது. அதுதான், அது வரணும். அது வந்தீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துல ஒரு வளர்ச்சி பாதையில இருக்கீங்கன்னு அர்த்தம். வளர்ச்சி இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்க போகுது, அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். புரியுங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். கத்துக்கிறத வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பண்ண முடியும். நிறைய இந்த ஆர்வம் எல்லாம் இருந்ததுங்காட்டிதான் இந்த அளவுக்கு நம்ம வந்து பேச முடியுது, இவ்வளவு கத்துக்க முடியுது. சும்மா நோட்ஸ் வச்சுட்டு பார்த்துட்டு படிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது உயிரோட்டமா இருக்காது, உண்மையா இருக்காது, ஆத்மார்த்தமா இருக்காது. சும்மா படிச்சுட்டு இந்த திதி எழுதிக்கோங்க, டெஃபினிஷன் என்ன எழுதிக்கோங்க, சூரியனுக்கு சந்திரன் எத்தனை தூரம் விலகி இருக்கு, எத்தனை பாகை விலகி இருக்கு, அதை எத்தனை பாகை வருதோ அத்தனை திதினா எப்படி இருக்கும்? அதுல ஒரு உயிரோட்டம் இருக்காது. சும்மா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும்? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எழுதி வச்சீங்கன்னா எழுதி பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? ஒரு 2 பேஜ் எழுதி இருப்பீங்களா? இன்னைக்கு சொன்னது எவ்வளவு பேஜ் எழுதுனீங்க? ஏதாவது நோட்ஸ் எழுதுனீங்கன்னா எவ்வளவு பேஜ் எழுதுனீங்க? 2 பேஜுங்க ஐயா. 2 பேஜ். திருப்பி இப்ப எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்? 1.5 மணி நேரம். எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்? 1.5 அப்ப பேசினதுக்கும் எழுதுறதுக்கும் எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்களா? பேசினதுக்கும் எழுதுனதுக்கும் எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா? புரியுங்களா? இதுதான் அது. அது அப்ப
நம்ம சும்மா பார்த்தா மட்டும் போதாது, அது வந்து உணர்வு பூர்வமா அதை வந்து உள்ள வாங்கணும். அது சொல்லும் போது மட்டும்தான் புரியும். யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா புரியும். இப்ப நீங்க எழுதுன நோட்ஸ் இப்ப யாராவது ஒருத்தருக்கு படிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தாருன்னா என்ன புரியும் அவருக்கு? இப்ப நீங்க எழுதுற நோட்ஸ் இப்ப யாராவது ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், பாக்குறாரு என்ன படிச்ச அப்படின்னு கேட்கிறாரு, ஒரு நோட்ஸை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நோட்ஸை பார்த்தா அவருக்கு எந்த அளவுக்கு புரியும்? அவருக்கு ஒண்ணும் புரியாது, ஒண்ணுமே புரியாது. நோட்ஸை பார்த்தா ஒண்ணுமே புரியாது. அப்ப என்ன பிரச்சனை? அது நம்ம சொல்லி கொடுத்தது தப்பா, இல்ல அவங்க பார்த்தது தப்பா, அவங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சொல்லி கொடுத்தது தப்பு. இப்ப நான் சொல்லி கொடுத்தது தப்பா, அவங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பா? நோட்ஸை பார்த்து நீங்க எழுதுனது தப்பா, அல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பா? நோட்ஸ் பாக்குறாங்க, புரிஞ்சுக்கிட்டது தப்பா? இல்ல சொல்லி கொடுத்தது சரிங்கய்யா, அனுபவங்களை வந்து எழுத முடியாது, அதை நம்ம உணர்ந்து நம்ம மனசுல புரிஞ்சுக்கிறோம். அதுதான், அதை புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், நிறைய பண்ண முடியும், நிறைய சாதனைகள் பண்ண முடியும், நிறைய இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஜோதிடத்திலே நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பெரிய அளவுல வந்து வர முடியும். பட் புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து உயிரோட்டமா கத்துக்கணும், ஒரு உணர்வுபூர்வமா கத்துக்கணும். சும்மா நான் போற போக்குல அப்படியே போய் நோட்ஸா வச்சு எடுத்துட்டே இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. இதனாலதான் நான் எந்த கிளாஸ்க்குமே நோட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது. ஏதாவது கிளாஸ்க்கு நோட்ஸ் கொடுத்துருக்கோமா இது வரைக்கும்? நிறைய கிளாஸ் எடுத்து 30 கிளாஸ்க்கு மேல எடுத்தாச்சு. இது வரைக்கும் ஏதாவது நோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமா? இல்லைங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? இப்ப நீங்க நோட்ஸா யாராச்சும் கொடுத்தோம்னா அழகா நீங்க யாராச்சும் ஷேர் பண்ண முடியும். பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன்னு வச்சுக்கலாம், ஷேர் பண்ண முடியுமா முடியாதா? முடியும், பண்ண முடியும். அதுக்கு யோசிப்பீங்களா? அதுக்கு யோசிப்பீங்களா? இல்லைங்க. நான் கொடுக்குறேன், நீங்களும் ஓகே வருது அதை வேணா படிச்சுக்கன்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருவீங்க. ஓகே. இதே வந்து நீங்க கைப்பட எழுதுன நோட்ஸ் போய் யாரா கேட்டா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி எழுதுறீங்கன்னா அதை நீங்க கொடுக்குறீங்க, கைப்பட எழுதுற நோட்ஸே வேற யாராச்சும் தாரவாத்து கொடுக்குறீங்க அப்படின்னா முட்டாளா இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுங்களா? இந்த நோட்ஸ் இப்ப யாராவது ஒருத்தர் வாங்கி இன்னொருத்தர் அதை கிளாஸ் எடுத்து அவங்க யாரா இருப்பாங்க? அவங்க அதை விட முட்டாளா தான் இருப்பாங்க. இது இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு. புரியுங்களா? இந்த நோட்ஸை பார்த்து படிச்சுட்டு அதை அப்படியே வந்து பேசி ஒப்படைச்சா என்ன இருக்கு? அப்படியே இப்ப நம்ம எழுதுனது சொன்னா எவ்வளவு சொல்ல முடியும்? அந்த எக்ஸ்பீரியன்ஸா சொல்ல முடியுமா? வராது, உயிரோட்டமா இருக்காது, உண்மையா இருக்காது. அதனாலதான் நிறைய பக்கம் எடுக்கிறாங்க. யாரையும் நான் தப்பா சொல்லல, பட் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுங்க, தப்பு கிடையாது. அல்லது கத்துக்கிட்டு ஒரு அனுபவம் வந்து அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லது. இல்லாட்டி அது அர்த்தம் இல்லாம போயிரு. ஜோதிடம் வந்து ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. துறையில வந்து நீடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, நீங்க அந்த அளவுக்கு தகுதியா இருக்கணும், திறமையா இருக்கணும், திறமைகளை வளர்த்திக்கணும், தகுதியை வளர்த்திக்கணும். சும்மா போயிட்டு இது போய் அடுத்தவன் இதெல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து தகுதியும் கிடையாது, திறமையும் கிடையாது, ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. சொல்லிடுது, ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றேன். அது யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு புரியும், அதுக்காக சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? இப்ப இது ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க அந்த எதிர்காலத்துல அந்த தப்பை நீங்க பண்ண மாட்டீங்க. இப்ப அடுத்த சிஸ்டத்தை எடுத்து நம்ம பேரே சொல்லாம பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம், அங்க என்ன ஆகும்? அங்க குரு சண்டால யோகம்னு வரும். அது போய் எங்கேயோ ஒரு இடத்துல வழி தெரியாத ஒரு முட்டுச்சந்தில போய் நின்னுரும். அங்க நின்றுட்டு வெளியே வர முடியாது. அங்க போய் அப்படியே போய் லாக் ஆகிற மாதிரி நின்றுக்கும். யார் வெளியே வர்றது? நம்ம தான் போய் காப்பாத்தி கூட்டி வரணும். புரியுங்களா? இப்ப யார் வேணாலும் ஏமாத்திடலாம், பிரபஞ்சத்தை வந்து ஏமாத்த முடியாது. கடவுள்னு ஒருத்தர் மேல இருக்காரு, அது பிரபஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, பிரபஞ்சத்தை ஏமாத்த முடியாது. அதனால உங்க மனசாட்சிக்கு விரோதமா வந்து செயல்படாது, செய்யாதீங்க. எதா இருந்தாலும் சரி, மனசாட்சிக்கு அது ஓகே அப்படின்னா பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் அது ஒரு உள்ளுக்குள்ள உறுத்தல் இருந்துச்சுனால அது வேலை செய்யாது. எதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, புரிஞ்சுக்கோ. புரியுங்களா? அதுல ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு தர்மம் இருக்கணும். புரியுதுங்களா? இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒண்ணும் பண்ண முடியாம போய் அந்த வித்தை மூலியமாக ஒரு பிரயோஜனப்படாம போய்விடும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, பரவாயில்ல, நிறைய பேசிட்டோம். ஓகே, அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு வளர்பிரியா தேய்பிரியா அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, சந்திரன் இங்க இருக்கு அப்படின்னா அவர் வளர்பிரியா தேய்பிரியில பிறந்திருக்கிறார். தேய்பிரியில பிறந்திருக்கு. இப்ப இது வந்து சூரியன்ல இருந்து ஒருத்தர் 6ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கு அப்படின்னா என்னது? இது வந்து ஒண்ணு. ஓகே, இப்ப இது சூரியனுக்கு வந்து 11ல வந்து சந்திரன் இருக்கு.
தேய்பிரை. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம சும்மா பார்த்தோன்னே வந்து நம்ம ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கு, ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. ஆக்சுவலா இதுக்கு சரியான இது கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாடு இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு வாய்ப்பாடு நம்ம சின்ன வயசுல படிச்சோமா? டேபிள்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதுல பாருங்க, அதுல வந்து 20 வாய்ப்பாடு அதுல இருக்கும். டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 20 வாய்ப்பாடு இருக்கும். 16 வரைக்கும் தான் படிக்க சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? 16 வாய்ப்பாடு தான் போதும். அதுவே வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப அதுல போயிட்டு இப்போ ஒரு 5 லட்சம் வச்சுக்கலாம். ஒரு 5 லட்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். 3 5 லட்சம் எவ்வளவு ஆகும்? 15 லட்சம். 3 5 லட்சம். 5 லட்சம் இன்ட்டு 3ன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு ஆச்சு? 15 லட்சம். 15 லட்சமா? இதுக்கு இந்த வாய்ப்பாட்டுல கொடுக்க முடியுமா? 15 லட்சம் வாய்ப்பாடுன்னு ஏன் வரல? இது ஏன் கொடுக்கல? இதுக்குள்ளே கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள இது அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அந்த மாதிரி வந்துடும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. சரிங்களா? அது புரிஞ்சுக்கணும். எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு? அதுல போயிட்டு 1 லட்சம் வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா இல்ல. இது வந்து உங்க அனுபவத்தின் மூலியமா வரக்கூடியது. இப்ப நீங்க போயிட்டு ஏதாவது ஸ்கூல் குழந்தைய போய் கேட்டீங்கன்னா அதுக்கு தெரியாது. 5 லட்சம் அப்படின்னா 5 லட்சம் இன்ட்டு பெருக்கல் 3ன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அது கால்குலேட்டர் போட்டு சொல்லிடும். அல்லது ஒரு சில நல்ல விவரமான குழந்தைகளா இருந்தா சொல்லும் 15 லட்சம் அப்படின்னு கூட சொல்லிடும். நல்லா படிக்கிற குழந்தை, நல்லா ஒரு ஆர்வமா இருக்கிறது, நிறைய இது பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா பண்ணிரு. இப்ப நிறைய பேர் கால்குலேட்டர் தான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. புரியுங்களா? அது ஓகே, தப்பு கிடையாது. நம்ம ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஒரு சில விதிகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தணும். நம்ம நடைமுறைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும். நிறைய ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணாம சும்மா படிச்சுட்டு நம்ம போய் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனமே கிடையாது. புரியுதுங்களா? அதை பாத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒண்ணு. அதுதான் இது. இந்த 5 லட்சமா வாய்ப்பாடு அப்படிங்கிறது அனுபவத்தின் மூலியமா வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வளர்வரை திதிகள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திதி அப்படிங்கிறது பிரதமை, 2வது துதியை, 3வது திரிதியை, 4வது சதுர்த்தி, 5வது பஞ்சமி, 6வது வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி, 7வது சப்தமி, 8வது வந்து அஷ்டமி, 9வது வந்து நவமி, 10வது வந்து தசமி, 11வது ஏகாதசி, 12வது துவாதசி, 13வது திரையோதசி, 14வது சதுர்த்தசி, 15வது திதி வளர்பிரியா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பௌர்ணமியா இருக்கும். தேய்பிரைக்கு இது அப்படியே டிட்டோவா எழுதிக்கோங்க. அதுல வந்து 15வது திதி அப்படிங்கிறது தேய்பிரையில வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையா வந்து இருக்கும். அப்போ வளர்பிறை 15 திதிகள், தேய்பிரை 15 திதிகள், மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 30 திதிகள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். 30 திதிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதோட கண்டினியூட்டி அப்படிங்கறத நாளைக்கு பாத்துருவோம்.